Praise the Lord. Hallelujah. இங்கே 1-2 பேரின் நாமத்தினால் தொழுது கொள்கிறார்களோ அவர்கள் மத்தியில் வாசமாயிருப்பேன் என்று வாக்குரைத்த தேவன். ஆமென். நம்ம எத்தனை பேர் இருக்கோம்? ஒரு 30 பேர் இருப்போமா? 2 பேர் மத்தியிலே இருப்பேன் வாக்கு கொடுத்தவர் 30 பேர் மத்தியில் இருக்குவாரா, இருக்க மாட்டாரா? நிச்சயமா இருப்பார். ஆமென். இருப்பாரா, இருக்க மாட்டாரா? இருப்பார். நிச்சயமா இருப்பார். பரிசுத்த ஆவியானவர் நம்மளை நடத்துவாரா என்று விசுவாசிக்கிறவங்க எத்தனை பேர்? ஆமென். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆமென். அவர் கிருபை என்றும் உள்ளது. கிருபை என்றும் உள்ளதில்லை, என்றென்றும் உள்ளது. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் அவர் கிருபை இருந்ததுனால் மட்டும்தான் ஒரு குடும்பமாய், ஒரு சகோதர சகோதரிகளாய் நம்மளை மீண்டுமாய் இந்த மேல் வீட்டறையில் கூடி வந்து அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளவர்களாய் நம்மை நிறுத்தியிருக்கிறார். ஆமென். அதற்காக நன்றி சொல்லாமா? நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றி என் தகப்பனே. ஒருவேளை நான் அந்த சர்ச்சுக்கு வரணும், நீ காலையில் எழுமினோன்னு நான் வரக்கூடாதுன்னு நினச்சவங்க எத்தனை பேர்? வரணும்னு நினச்சவங்க எத்தனை பேர்? ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகணுமா வேலையான்னு நினச்சவங்க எத்தனை பேர்? பட் ஆண்டவருடைய சித்தம் முன்னையும் என்னையும் கொண்டு வந்து அவருடைய சமூகத்தில் நிறுத்துறதா. ஒருவேளை மண்ணினுடைய சித்தம் வந்து நம்மை நாமே சோர்ந்து போயும், தாழ்ந்து போயும், பலனற்று போயும் நம்ம இருக்கலாம். நம்முடைய வேதனைகள், உள்ளான வேதனைகள் நம்மளை தாழ்த்தலாம், உள்ளான பாடுகள் நம்மளை தாழ்த்தலாம், உள்ளான பிரச்சனைகள் நம்மளை தாழ்த்தலாம், குடும்ப பாரங்கள் நம்மளை தாழ்த்தலாம். ஆனாலும் நம்மளை தாழ்த்தாத தேவனுடைய கரம் நம்மளை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது. எதற்கு கொண்டு வந்து நிறுத்திருக்கு? அவரை ஆராதிக்க மாத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் செல்ஃபிஷ் தானே? அவர் செல்ஃபிஷா? நோ. ஆமென். 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 அவர் நம்மை கொண்டு வந்து நிறுத்தது அவர் ஆராதிக்க மாத்திரம். ஆமென். ஆமென். ஒருவேளை நம்முடைய குறைகள், ஒருவேளை இந்த வார நாட்கள் முழுவதும் தேவனுடைய விரோதமாகவும், தேவனுக்கு விரோதமாகவும் என்னுடைய செய்கைகளோ, என்னுடைய நடக்கைகளோ, என்னுடைய வார்த்தைகளோ, என்னுடைய சொற்களோ, ஒருவேளை என்னுடைய உறவுகளுக்கோ, என்னுடைய சொந்த பிள்ளைகளுக்கோ நான் தவறுகள் செய்திருக்கலாம். வார்த்தையின் மூலமாக, எல்லாத்தின் மூலமாகவும் ஒருவேளை ஆண்டவருக்கு விரோதமாகவும் நான் நடந்திருக்கலாம். ஆமென். நான் நடந்திருப்பேன் ஒருவேளை, இல்லையா? நான் நடந்திருப்பேனா இல்லையா? நீங்க நடந்திருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. ஒருவேளை நடந்திருந்தால் ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரோடு உருவாடுகிற நேரம், ஆண்டவரோடு பலப்படுகிற நேரம், ஆண்டவரோடு பிரசன்னத்தை உணர்கிற நேரம், இந்த ஒரு 10 நிமிஷம் ஆண்டவரோடு நம்ம உருவாடணும். ஒரு மனுஷன் நம்மளை பிடிச்சிட்டோன்னா, நம்மளை பிடிச்ச மனுஷன் நம்ம கூட இருந்தார்னா அவங்க கூட இவ்வளோ நேரம் பேசுவோம். பேசிக்கிட்டே இருக்கும்போது டைம் போகிறதே தெரியாதுல்ல. அப்போ நம்ம ஆண்டவரோடு பேசும்போது அவரை நமக்கு பதில் தருவாரா, தரமாட்டாரா? மனுஷரோடு பேசும்போதே, மனுஷன் பதில் கொடுக்கும் போதே நம்ம வந்து இன்னும் அவங்ககிட்ட பேசணும்னு தோணுது. பட் அப்படிப்பட்ட நம்ம பரிசுத்தமாய் நம்மளை கொண்டு வந்து நிறுத்தி ஆண்டவரோடு பேசும்போது, ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது நமக்கு பதில் தராது இருப்பாரா? ஹல்லேலூயா. வாயை மூடி கொண்டு வைத்திருக்கிற கடவுளா நம்ம கடவுள்? சிலையையும் கல்லையும் வைத்து பேசாதபடி வைத்துக் கொண்டிருக்கிறான் நம்முடைய தேவன். அப்படி அல்ல, நம்மை ஆராதிக்கிற தேவன், நமக்கு பதில் தருகிற தேவன். ஆமென். நாம் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தமுள்ள தேவன். நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேட்டா, ஆபிரகாம் கூப்பிடும் போது மட்டும்தான் பதில் தருவீங்களா? மோசே கூப்பிடும் போது மட்டும்தான் பதில் தருவீங்களா? எலியா கூப்பிடும் போது மட்டும்தான் பதில் தருவீங்களா? நாங்கள் தாழ்த்த நாங்கள் வந்திருக்கிறோம். நாம கூப்பிடும் போதும் ஆண்டவர் பதில் தருவாரா, தரமாட்டாரா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க என் தேவன் நான் கூப்பிடும் போது என்ன பதில் தருவார் என்று? எத்தனை பேர் நமக்கு விசுவாசிக்கிறீங்க ஆண்டவர் நான் பேசுகிற போது எனக்கு பதில் தருகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார்? நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. அப்பா என் கூட நீங்கள் பேசணும். அப்பா நான் உங்களோட கண்களை மூடி கொஞ்சம் 2 நிமிஷம் ஆண்டவரோடு துதிப்போம். அப்பா நீங்கள் எங்களோடு பேசுங்க ஆண்டவரை. அப்பா நாங்கள் கர்த்தாவை ஒருவேளை இதற்கு தகுதியோ, நம்முடைய சமூகத்திற்கு தகுதி இருப்போமா எங்களுக்கு தெரியல. ஆனாலும் தகுதிப்படுத்தி எங்களை கொண்டு வந்து நிறுத்தினது உம்முடைய மகா பரிசுத்த கிருபை ஆண்டவரை. பரிசுத்த கிருபை இருந்ததுனால மட்டும்தான் எங்களை நீங்கள் கொண்டு வந்து நிறுத்திருக்கிறீங்க. அப்போ ஆளுநரோடு துதிப்போம். ஹல்லேலூயா. நன்றி என் தகப்பனே. நன்றியோடு துதிக்கிற ஒருவரும் மற்றவரை பார்க்காதபடி கரங்களை உயர்த்தி இயேசப்பா நீர் செய்த நன்மைகளுக்காய் ஹல்லேலூயா. நன்றி என் தகப்பனே. அப்பா உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம்.
என் தேவனே. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. அசைவாடுகிறவரே நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. அப்பா பரிசுத்த வழங்காரமே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. கிருபையா இறங்கினவரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. சர்வலோக பிதாவே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், துதிங்க அப்பா. நீர் செய்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா நீர் செய்த இரக்கங்களுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா ஒரு விசை கூட எங்களை மன்னித்து ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளுங்க தகப்பனே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. அல்லேலூயா. இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. அல்லேலூயா. தூய்மையின் ஆவியே அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. அல்லேலூயா. இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. பலனடைய பலனடைய நிரப்பிடுமே பலத்தின் ஆவியே. அல்லேலூயா. பலனடைய நிரப்பிடுமே பலத்தின் ஆவியே. கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே. அல்லேலூயா. கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவி. அசைவாடும். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அசைவாடும் ஆவியே. பரிசுத்த ஆவியானவர் தூய்மையே ஆவியே அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே இடமசைய உள்ளமிரம்ப இறங்கி வாருமே. இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. கணமடைய தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால். தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால். நாற்றிடுமே காயங்களை
இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. அல்லேலூயா. இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. உடைத்திடுமே நீரெல்லாம் கிருபையின் போர்க்கரத்தால். உடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் போர்க்கரத்தால். நிரப்பிடுமே ஆனந்தத்தால் மகிழ்வுடன் துதித்திடவே. அல்லேலூயா. நிரப்பிடுமே ஆனந்தத்தால் மகிழ்வுடன் துதித்திடவே. அசைவாடும் அசைவாடும் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. ஆவி பரிசுத்த ஆவியானவரே எங்கள் மத்தியிலே ஆண்டவரே இறங்கி எங்கள் மத்தியிலே அசைவாடுமே. ஆண்டலூயா. அசைவாடு ஆவியே தூய்மையே ஆவியே இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. அல்லேலூயா. இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. அல்லேலூயா. இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய சபைகளின் நடுவில் அல்லேலூயா எங்கள் உள்ளமெல்லாம் நிரம்பி உம்மை துதிக்க அல்லேலூயா இறங்கி வர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. அல்லேலூயா. இடமசைய அல்லேலூயா. வந்தவர்கள் ஒருபோதும் பெருமையாய் திரும்பி போகாதபடி அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. எங்களை இதயத்தின் வாஞ்சைகளை நிரப்பி அப்பா பரிசுத்த அபிஷேகத்தினால் எங்களை நடத்த போகிறதற்கு நமக்கு நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. நன்றியோடு துதிக்கிறோம். வாருமே. அல்லேலூயா. ஆவியானவரே இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. அப்பா அப்படியே வாஞ்சிக்கிறோம். இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. அல்லேலூயா. இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. ஆமென். அல்லேலூயா. எனக்கு இன்னும் சொத்து வேணும், சொந்த வேணும். எனக்கு இது கிடைத்தது போது ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த ஆவி வெளியேற பெற்றது. ஆமென். அப்பா இன்னும் நான் உன்னுடைய வார்த்தையிலையும் உடைய சமூகத்திலையும் உடைய பிரசன்னத்துக்கு முன்பாய் நான் இன்னும் பலன் அடையணும் ஆண்டவரே. ஒருவேளை மாம்சமான சிறையிருப்புகள் என்னை கர்த்தாவை வாட்டி கொண்டிருக்கலாம். ஆனாலும் எல்லாவற்றையும் எடுத்தெறிந்து கர்த்தாவே உடைய சமூகத்தில் நான் பலன் அடையணும் ஆண்டவரே. எல்லாம் அப்பா நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. அல்லேலூயா. இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப
இடத்துக்குள்ள, நம்ம மனசுக்குள்ள, நம்ம நெஞ்சுக்குள்ள ஒரு இருக்கிற அந்த இடத்துல என் ஆண்டவர் என்னோடு பேசணும். அப்பா, நீங்க என்னோட பேசுங்க, என்னோட இடப்படுங்க, என்னோட உறவாடுங்க. ஒருவேளை என்னுடைய சொந்தங்கள் என்னை விட்டு தூர தள்ளி இருக்கலாம். என்ன நான் விசுவாசித்து வந்த என்னுடைய வாழ்க்கை என்னை பிரித்து எரிந்து போயிருக்கலாம். நான் விசுவாசிச்சு கடைபிடிச்சு என்னுடைய கரங்கள் என்னை தூக்கி எறிந்திருக்கலாம். சொந்த பிள்ளைகளை தூக்கி உதறி போட்டிருக்கலாம். சொந்த பிள்ளைகள் தப்பா பேசியிருக்கலாம். சொந்த சகோதரர்களை தவறா பேசியிருக்கலாம். ஆனாலும் என்னுடைய உள்ளத்தை ஆராய்ந்தறிந்து கர்த்தாவே, நம்முடைய சமூகத்தில் நான் நிற்க என்னை தகுதிப்படுத்தினதற்கு நமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லா சொந்தங்களும் மாயை. பிரசங்கியார் சொன்னது போல இந்த உலகத்தில் எல்லாமே மாயை. அப்ப அந்த உள்ளத்துல நிரம்ப நீர் மாத்திரம் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. அப்பா, எங்களை நிரப்புங்க. உடைய சமூகத்துல எங்களை நிரப்பி ஆண்டவரே, உடைய தூய்மையான பாத்திரனாய் எங்களை கழுங்க ஆண்டவரே. அப்பா, உடைய சமூகத்தினால் கழுவ ஒவ்வொரு நாளும் நாங்கள் உடைக்கப்பட எங்களை நாங்கள் தடுகிற ராஜா. ஒரு விசை கூட சொல்லுவோம் ஆண்டவர், இந்த பரிசுத்தமான இடம் ஆண்டவரை, நீர் தங்கிக்கிற அந்த மனசுல நாங்கள் நீர் ஒரு இடம் தாங்க ஆண்டவரை. நீங்க வந்து இந்த இடத்துல வாசம் பண்ணுங்க ஆண்டவரை. இந்த இடம் அசைக்கப்படணும். இந்த இடத்துல நெஞ்சில் இருக்கிற சிறை இருப்புகள் மாறி போடணும். இந்த சிறை இருக்கிற அசுத்தமான எண்ணங்கள் மாறி போகணும். பரிசுத்த ஆவியானவரை கொண்டு இந்த இடம் நான் நிரப்பப்படணும். அல்லேலூயா. ஒரு விசை கூட ஆண்டவரையோட நெஞ்சில் வச்சு சொல்லுவோமா, இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. அல்லேலூயா. இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. வானம் பூமி ஒளிந்து போனாலும் என் தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் மாறாது. அல்லேலூயா. அல்லேலூயா. மோர்தெகாயின் கண்ணீரை துடைத்த தேவன் என்னுடைய கண்ணீரையும் துடைப்பார். ஆமென். எலியாவின் ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தையும் கேட்பார். ஆபிரகாமின் கூப்பிடுதலை கேட்ட ஆண்டவர் என்னுடைய கூப்பிடுதலையும் கேட்பார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா. 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 ஆமென். திரும்பவும் ஹல்லேலூயா. 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 ஆமென். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். ஹல்லேலூயா. 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 ஹல்லேலூயா.
காப்பீரே. அவர் கரத்தின் கிரியைகள் நாங்கள் எங்கள் மேலூற்றினீரே. ஆவி ஆத்மா சரீரமின் சொந்தமே, அதை சாத்தான் தொடாமல் காப்பீரே. Hallelujah. 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 ஹல்லேலூயா. ஆவி ஆத்துமா சரீரம் எல்லாம் உம்முடைய சொந்தம். ஹல்லேலூயா. என் தேவன் என் இருதயத்துக்குள்ள வந்ததுனால everything is yours master. ஆமென். அப்பா, அது எந்த வித பிசாசும் எந்த எசவேலும் என் ஆவியை தொடாதபடி என்னை காத்துக்கொள்ளணும் ஆண்டவரே. அப்பா, ஒருவேளை நாங்கள் வீழ்ந்து போனாலும் என் தேவன் எங்களை அரவணைத்து எங்களை தோண்டு வாங்க அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். எந்தவித அசுத்த ஆவிக்கும் இடப்படாதபடி என் தேவன் நம்மளை காத்துக்கொள்ளுவார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. அப்பா, கண்ணீரோடு கலக்கத்தோடு வந்த எங்களுக்கு என் தேவன் உள்ளத்திலிருந்து ஆராய்ந்து அறிந்து எங்களை உள்ளத்தை நிறைத்து கர்த்தாவே என்னுடைய ஆத்ம சரீரத்தை எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்த எங்களுக்கு அப்பா நம்முடைய சமூகம் எங்களுக்கு உள்ள இருந்ததுனால நமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. நன்றியோடு துதிக்கிற ராஜா. ஹல்லேலூயா. அவரே தாங்குபவர், அவரே சுமப்பவர், அவரே கைவிடாதிருப்பவர். ஒருவேளை உன்னுடைய சொந்தம் பந்தம் எல்லாம் நம்மளை விட்டு போலாம், ஆனாலும் நம்மை மாறாதவர், மறக்காதவர் ஒருவர் மாத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம், மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம். அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவே. அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவே. ஹல்லேலூயா. 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 சிலுவை சுமந்தோராய்
தந்தார். அல்லேலூயா. அதை விருதமாக ஆக்கிடாதபடி பார்த்துக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. அல்லேலூயா. எத்தனை கிருபை நமக்கு தந்திருக்காரு. எண்ணி முடியாத கிருபையங்கள், எண்ணி முடியாத அதிசயங்கள், நான் எண்ணி பார்க்க முடியாத இரக்கங்களினால் நம்மை முடிசூட்டி வழி நடத்த வருகிறார். இதற்கெல்லாம் நான் இங்க தகுதி இருக்கிறோன்னு எனக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? எல்லாருக்கும் தெரியுமா? இதற்கெல்லாம் ஒன்றும் தகுதி இல்லாதவர்களை தகுதிப்படுத்தினது என் தேவனுடைய கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்றும் இல்லாத இடத்தில் என்னை தூக்கி வைத்தது உம்முடைய கிருபை ஆண்டவரே. ஒண்ணுமே இல்லாத இருந்த இடத்து என்ன உம்முடைய சமூகத்தில் இவ்வளவு தூரம் எங்களை தூக்கி நிறுத்தது உம்முடைய கிருபை ஆண்டவரே. அந்த கிருபை ஒருபோதும் என்னை விட்டு விலகாதபடி காத்துக்கொள்வது என்னுடைய கடமை. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கிருபையை மட்டும் என்ன இடத்திலிருந்து விலக்கிறாதீங்க அப்பா. அப்பா, ஒருவேளை நான் விலகி போனாலும் உடைய கிருபை எங்களை தாங்கட்டும் சுவாமி. அப்ப அந்த கிருபை மட்டும்தான் எல்லாமே. அந்த கிருபை இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது ஆண்டவரே. அந்த கிருபையை பிடித்து கொள்ளுகிறவனா எங்களை தகுதிப்படுத்துங்க. அந்த கிருபையை விட்டு விலகாதபடி என்னை காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா, உம்முடைய கரத்தை பிடித்து எங்களுக்கு காத்துக்கொள்ளுங்க. அந்த கிருபை, அந்த கரத்துல உம்முடைய கிருபை இருக்கட்டும் அப்பா. அந்த கிருபையினால் எங்களை முடிசூட்டி வழி நடத்துங்களா ராஜா. பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதும் என் தேவன் என்னோட கூட இருந்தீங்களா ஆண்டவரே. அதற்கு நமக்கு நன்றி ஆண்டவரே. தாகத்தோடு நான் நின்ற போதெல்லாம் என் தேவன் என்னை வழி நடத்தி வந்தார். போஷிக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா யாராலையும் அவரை தடுக்க முடியாதுங்க. அல்லேலூயா. போஷிக்க நினைச்சனா மனுஷனை கொண்டு மாத்திரம் அல்ல, மிருகங்களை கொண்டு போஷிப்பவர் என் தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. எதை சாபம் என்று நம்ம உலகத்தில் நம்ம பேசிட்டு இருக்கிறோமோ அதை அவர் பரிசுத்தமாய் மாற்றினது அவருடைய கிருபை. ஆமென், ஆமென். எல்லா பறவைகளை காட்டிலும் காகம் ஒரு அற்பமாய் எண்ணப்பட்டது. ஆனாலும் காகத்தை கொண்டு போஷிக்கிறவர் என் தேவன். ஏன் அந்த நாம் அந்த இடத்துல அந்த காக்கையாய் எங்களை நான் மகிமைப்படுத்தணும். ஹல்லேலூயா. ஒருவேளை கழுதையை கர்த்தாவை எல்லாரும் ஏளனமா பேசியிருக்கலாம். ஆனால் எந்த கழுதை ஏளனமா பேசப்பட்டதோ அந்த கழுதை மீது என் தேவன் சுமந்து வந்தவர். ஹல்லேலூயா. அந்த கழுதையும் பரிசுத்தமாக்கப்பட்டது. ஒருவேளை அழுக்கும் குப்பையும் ஒன்றுக்கும் உதவாதமான எண்ணெய் ஆண்டவர் ஒருவேளை உடைய சமூகத்தில் கொண்டு வைத்திருக்கிறார் என்றால் அவருடைய சித்தம் வேற வேற இருக்கும். அது ஆண்டவருடைய சித்தம். அவர் இன்னும் ஆண்டவர் எல்லாரிடத்திலும் உன்னை மகிமைப்படுத்த வேண்டியதா இருக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒருவேளை காக்கை என்று எண்ணின என்னை கத்தாவே, ஒருவேளை ஒன்றுக்கும் உதவாது என்று தூக்கி எறிந்தப்பட்ட கல்லா இருக்கலாம். ஒருவேளை ஒன்றுக்கும் பயன்படாத கழுதை என்று என்னை அழைத்திருக்கலாம். ஆனாலும் என் தேவன் எங்களை கர்த்தாவே உம்முடைய வார்த்தையினால் பரிசுத்த ஸ்தலத்தில் எங்களை கொண்டு போக வைக்க பண்ணிருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கழுதையையும் கழுக்கும் காக்கையுமாய் இருந்த என்னை ஆண்டவர் என்னை பரிசுத்த ஸ்தலத்தில் என்னை கொண்டு போய் வைப்பார். ஆமென், ஹல்லேலூயா. பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் என் தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். ஒருபோதும் கலங்காது திகையாது என்று வாக்குறுத்த தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். ஒருபோதும் கர்த்தாவே சிறையிருப்பை நம்பி இருக்கிறார். நீங்க சிறையிருப்பில் இருந்து வெளியே வர போறீங்க. ஹல்லேலூயா. எப்ப வெளியே வர முடியும்? எப்போ சிறையிருப்பிலிருந்து வெளியே வர முடியும்? ஆண்டவரை துதிக்கும் போது. ஹல்லேலூயா. கடந்த வாரத்தில் ஒரு மெசேஜ் பார்த்தேன். ஒருவேளை பவுலும் ஷீலாவும் அந்த அறையிலிருந்து ஜெபித்தாங்களோ என்ன பண்ணினாங்களோ தெரியல. ஆனாலும் கண்டிப்பாக ஆண்டவரை துதித்து கொண்டிருப்பார்கள். துதித்து கொண்டிருக்கும் போதே சிறையிருப்புகள் மாற்றப்பட்டது. ஆமென். அல்லேலூயா. அவரை துதிக்க தொடங்கும் போது எந்த சிறைச்சாலை கதவு அடைக்கப்பட்டது, அந்த சிறைக்காலை உடைத்து எறியப்பட்டது. எந்த துதித்தின் மூலமா எந்த சிறை ஜெயிலர் வந்து அவனை போட்டானோ அவனை கொண்டு அவன் மனமாற செய்தார். அல்லேலூயா. ஒருவேளை நம்மளையும் ஒரு இடத்துல இருந்து பிடித்து வைத்திருந்தால் அந்த சிறைப்பில் இருந்து நம்மை மாற்றணும். அந்த சிறைப்பில் மாற்றத்திலிருந்து ஒரு புது சுவிசேஷம் அந்த இடத்துல உருவாகணும். அல்லேலூயா. அப்ப அந்த சிறைப்பில் மாற்றினதுக்கு உடனே அதே இடத்துல சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டது. ஆமென், அல்லேலூயா. அனைவரும் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை பிரசங்கித்து அந்த பிரசனத்தில் ஆண்டவரை மகிழ்ந்து அனைவரும் எல்லாரும் துதித்து அங்கே ஞானஸ்தானம் பெற்றார்கள் என்று வசனம் வாசிக்கப்படுகிறது. ஆமென், அல்லேலூயா. எந்த சிறையிருப்பு, ஒருவேளை இந்த சிறையிருப்பு உன்னுடைய வாழ்க்கையில இந்த சிறையிருப்பு ஒரு வேளையில் ஆண்டவருடைய பர்பஸா இருக்கலாம், ஆண்டவருடைய அழைப்பின் நோக்கமா இருக்கலாம், ஒருவேளை ஆண்டவர் கொடுத்த வாக்கின் நினைவா இருக்கலாம். அந்த சிறையிருப்பை என் தேவன் எடுத்து போட வல்லவர். அல்லேலூயா. ஒருவேளை மற்றவர்களுடைய வாழ்க்கையிலுடைய ரட்சிப்புக்காக வேண்டியான உங்களுடைய சிறையிருப்பு அடைக்கப்பட்டிருப்பார். ஒருவேளை அந்த காவலாளினுடைய ரட்சிப்புக்காக வேண்டியான ஆண்டவர் உன்னுக்கு சிறையில் வைத்திருப்பார். ஆனாலும் அது வெளியே வரும்போது மேன்மையான மகிமை உனக்கு தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அநேக பட்டணங்கள் ரட்சிக்கப்பட்டது என்று வேதம் வாசிக்கப்பட்டது. அந்த சிறையிருப்பை முடிச்சுட்டு வெளியே வந்த போது அவங்களுடைய மேல இருந்த அபிஷேகம் வெளிப்பட்டு அநேக கிராமங்களிலும் சுவிசேஷம் 2வது வருடத்துக்கு வெளிப்பட்டது. 2வது சுவிசேஷம் அங்க தொடங்கப்பட்டதுன்னு வேதத்துல சொல்றோம். அநேக மூலியமாய் நாமளும் ஒரு சிறையிருப்பில் இருந்திருக்கலாம். அநேக மூலியமாய் நமக்கு ஒரு சிறையிருப்ப வாழ்க்கை இருக்கலாம். அந்த சிறையிருப்பில் இருந்து என் தேவன் என்னை தூக்கி என்னை நிறுத்துவார். அந்த வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமான வாழ்க்கையா நான் மாறணும்.
மற்றவர்களுக்கு என்ன ஏளனமா பேசின முன்பாளுக்கு என்னுடைய வாழ்க்கை சாட்சியா மாறணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் என் வாழ்க்கையை ஆண்டவர் சாட்சியா மாத்துவார்னு விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எந்த பள்ளத்தாக்கில் நடந்தாலும் என் தேவன் என்னோடு கூட உண்டு. ஹல்லேலூயா. என் கண்ணீரை துடைக்கிறவர். எந்த குழியில நீ தள்ளப்பட்டாய் அந்த குழியில இருந்து நீ எடுத்துக்கொள்ளப்படுவாய். ஹல்லேலூயா. எந்த சகோதரர்களாய் நீ வெறுக்கப்பட்டாய் அந்த சகோதரர்களாய் நீ புகழப்படுவாய். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே நடக்கும்போது என்னை கேட்பவரே, பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே, எனக்கோ நீரேந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, எனக்கோ நீரேந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, 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 பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை காண்பவரே, பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே, இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், சிதைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு, இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், சிதைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு, வார்த்தையாலே தேற்றுவி, சமூகத்தாலே நடத்துவி, வார்த்தையாலே தேற்றுவி, சமூகத்தாலே நடத்துவி, பள்ளக்கோ நீரேந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, எனக்கோ நீரேந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, 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 பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே, பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே, சோர்ந்து போக நேரத்திலும் பலனை தருகின்றே, தத்துவமில்லா வேளையில் அதை பெருக செய்கின்றே, சோர்ந்து போகும் நேரத்திலும் பலனை தருகின்றே, தத்துவமில்லா வேளையில் அதை பெருக செய்கின்றே, பலனை
பறந்திடுவே, உயர பறந்திடுவே, பலனடைந்திடுவே, உயர பறந்திடுவே. என்னைக்கோ நீரேந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என்னைக்கோ நீரேந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, 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 ஆவியானவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பள்ளத்தாக்கில் நடந்தாலும் என் தேவன் என்னோடு கூட நீர் இருக்கிறதற்கு நமக்கு நன்றியோடு துதிக்கிற ராஜா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இருள் நிறைந்த வாழ்க்கையில, சிறையிருப்பான வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில வெளிச்சமாகணும். ஆமென், ஹல்லேலூயா. பிகாஸ் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறதுனால். ஆமென். ஒருபோதும் நான் கலங்க மாட்டேன், ஒருபோதும் நான் திகைக்க மாட்டேன். என் தேவன் என்னோடு கூட இருக்கிறதுனால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி, என்னைக்கோர் நீர் எந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என்னைக்கோர் நீர் எந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, 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 ஆவியானவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே. ஹல்லேலூயா, பாஸ்டர். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. என்னை காண்பவரே, தாகத்தாலே தண்ணீரை கேட்கிறவர், தாகத்தை தீர்க்கிறவர் நீர் ஒருவர் என்று விசுவாசத்தோடு நாங்கள் செல்கிறோம். எங்கள் தாகம் எல்லாம் ஆண்டவரை நீர் கர்த்தாவை மாற்றி போட வேண்டுமா ஒப்பு கொடுத்தோம் ஆண்டவரை. நன்றி படைத்தோம், துதித்தோம், மகிமைப்படுத்தினோம் ஆண்டவர். இது உள்ள நேரம் எல்லாம் நம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிற ராஜா. உம்முடைய வார்த்தையினால் எங்களை தேற்றி கர்த்தாவே உம்முடைய சமூகத்தால் எங்களை நடத்துவீர் என்று ஆண்டவர் விசுவாசத்தோடு நாங்கள் செல்கிற ராஜா. உடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லட்ட தகப்பன், உடைய சமூகம் எங்களை வழி நடத்தட்ட ராஜா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென். எல்லா துதியும் எல்லா கணமும் என் தேவன் ஒருவருக்கு செலுத்துகிறோம். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கரங்களை தட்டி உற்சாகமா தேவனுக்கு நன்றியோடு துதிப்போம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நேரத்திலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலே நிலைநிறுத்தி வைத்து
வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொடுக்க தேவன் பாராட்டின அன்பிற்காக நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அதேபோல் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தையை ஏசா என்கிற ஒரு மனிதன் மூலமாக இன்று நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான காரியங்களை குறித்து நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். ஏசா என்கிற மனிதரை குறித்து நாம் வேதத்தில் அனைவரும் படித்திருக்கிறோம். உடனே ஒரு குடும்பத்தில் நல்ல ஒரு விசுவாச குடும்பம், அந்த குடும்பத்தில் அப்பா நல்ல ஒரு விசுவாசி, அம்மா ஒரு நல்ல ஒரு விசுவாசி, சகோதரன் 2 சகோதரர்கள் சகோதரிகள் இருக்கிறாங்க, ஒரு விசுவாசியாக இருந்தால் கூட அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு சகோதரனை தேவன் வெறுக்கிறார். அப்படிதானே? அப்பா நல்ல தேவ ஒரு பிள்ளை, அப்படிதானே? ரெபேக்கா நல்ல ஒரு விசுவாசமான ஒரு மகள். ஏசாவினுடைய தகப்பன் ஈசாக்கு, அவர் ஆண்டவரால் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஆனாலும் தேவன் ஏசாவை வெறுக்கிறார். அப்படிதானே? வாசிக்கலாம். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 27வது வசனம். அமேன். ஆண்டவர் பாருங்க, அதற்கு முன்னதாக ஏசா நல்ல ஒரு மனிதன்தான், ஆனால் ஆண்டவர் வெறுக்கிறார். அப்போ அந்த நல்ல குணாதிசயங்கள் நமக்கு தெரியணும், ஆண்டவர் வெறுக்கிறதுக்கான காரணங்களும் நமக்கு தெரியணும். இதுதானே வேதத்தை நாம் படித்து விட்டு ஏனதானோ அப்படின்னு சொல்லாமல் ஏசாவை குறித்து நம்ம படிக்கிறோம் அப்படின்னா ஏசாவின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் அதிகம் என்பதை இந்த வார்த்தையின் மூலமாக நான் அறிந்து கொண்டேன். அதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏசா அவருடைய தகப்பனுக்கு ரொம்ப பிரியமான ஒரு மகன், ஈசாக்கினுடைய மகன். அப்போது ஈசாக்கு எப்படி மகனை கூப்பிட்டு ஏசாவை கூப்பிட்டு சொல்கிறா, நீ போய் வனத்தில் வேட்டையாடி நல்ல உணவு பதார்த்தங்களை எனக்கு என்ன செய்யா கொண்டுட்டு வா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போது ஈசாக்கு உடனே என்ன செய்கிறாரு, வனத்துக்கு போய் அவர் ஒரு வன சஞ்சாரி, வேட்டையாடுகிறவர். அவர் போய் நல்ல வனத்தில் போய் வேட்டையாடி, மிருகங்கள் வேட்டையாடி அப்பாவுக்காக, அப்பா கேட்டார் அப்படிங்கிறதுக்காக சமைத்து அப்பாவுக்கு கொண்டு கொடுக்குறாரு. அப்போது இதில் ஒரு குணநலன் என்ன வெளிப்படுது அப்படின்னா, அப்பா தகப்பன் சொன்ன ஒரு வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படுகிறார். அவங்க வீட்டிலையுமே நிறைய ஆடு மாடுகள் மிருகங்கள் உண்டு. அப்போ ஏசா சொல்லியிருக்கலாம் அப்பா கிட்ட, அப்பா நம்மக்கிட்ட தான் நிறைய ஆடு மாடுகள் இருக்கே, அதில் ஏதாவது ஒன்று சமைச்சு சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் ஏசா சொல்லலை. என்ன செய்கிறாரு, உடனே அப்பா சொல்லிட்டார் அப்படிங்கிறதுக்காக வனத்துக்கு போய் வேட்டையாடி அப்பாவுக்கு கொண்டு சமைத்து கொண்டு கொடுக்குறாரு. இதில் என்ன நமக்கு ஏசாவின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்று சொன்னால், கீழ்ப்படிதல். அப்பா சொன்ன ஒரு வார்த்தை, அவர் கீழ்ப்படிந்து நடந்தார். அப்பா கேட்டுட்டார், அப்பாவின் மேல் உள்ள ஒரு சிநேகம் அந்த இடத்துல வெளிப்பட்டுச்சு, ஒரு அன்பு வெளிப்பட்டுச்சு, கீழ்ப்படிதல் வெளிப்பட்டுச்சு, ஒரு தாழ்மை வெளிப்பட்டுச்சு. உடனே போயிட்டார். அடுத்ததாக ஆதியாகமம் 27வது அதிகாரம் 41வது வசனம். அமேன். பாருங்க, யாக்கோபு ஏசா வனத்துக்கு போயிட்டு வேட்டையாடி வருவதற்கு முன்னதாக யாக்கோபு ஈசாக்கின் மூலமாக ஆசீர்வாதங்களை தகப்பன் இடத்துல போய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார். இவர் போயிட்டு வரும்பொழுது அப்பா என்ன செய்கிறாரு, மகனுக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் சொத்துக்களையும் கொடுத்துட்றாரு. அப்போது அப்பா மேலே அவருக்கு ஒரு கோபம் வரல ஏசாவுக்கு. யார் மேலே கோபம் வந்துருச்சு, தன் சகோதரன் ஆகிய யாக்கோபின் இடத்துல கோபம் வருது. நம்மனா என்ன செஞ்சுருப்போம், அந்த இடத்துல அப்பா கிட்ட கோவப்படுவோம். நான் வெளியில் போயிருந்தேன், இல்லை எங்கேயாவது ஒரு நாள் கொஞ்ச நாள் வெளியிடங்களுக்கு போயிருக்கும்போது என்னுடைய அப்பா இப்படி சொத்தை யாக்கோபுக்கு கொடுத்துட்டாரு, தம்பிக்கு கொடுத்துட்டாரு. அப்போ நம்ம அதில் வருத்தப்படுவோம், கோவப்படுவோம், அப்பா மேலே கோவப்படுவோம். ஆனால் அந்த இடத்துல பாருங்கள், தகப்பன் மேல் கோவப்படலை, அப்பா தான் கொடுத்தது. ஆனால் கோவப்பட்டது யாக்கோபு தம்பி மேலே. அப்போது தம்பி மேலே கோவப்பட்டு அப்பா மேலே கோவப்படாத ஒரு அன்பு, ஒரு சிநேகம், தகப்பன் தான் எனக்கு முக்கியமாக வழிய என்னுடைய சகோதரன் 2வது பட்சம்தான் அப்படிங்கிற ஒரு அன்பை, மிகவும் பெரிதான ஒரு அன்பை அந்த இடத்துல ஏசா வெளிப்படுத்தினார். அது மாத்திரமல்ல, அதற்கு பிறகு என்ன செய்கிறாரு,
இப்போ அவர் நினச்சிருந்தா நான் கொன்று போடுவேன்னு சொல்கிறாரு. அவர் மனசுக்குள்ளே ஈசா வந்து நினைக்கிறார், என் தம்பியை என்ன செய்வேன், ஆனால் கொல்லுவேன். ஆனால் எப்போ நான் செய்வேன் அப்படின்னா, என் தகப்பனுக்காக துக்கிக்கப்படுகிற நாட்கள் வரும் பொழுது. ஏன் அப்படின்னா, தகப்பன் வந்து இந்த காரியத்தை செய்துட்டார். இப்போ நான் என் தகப்பனுக்கு முன்பாக இந்த யாக்கோபை போய் நான் கொன்னேன் அப்படின்னா, என் தம்பியை சகோதரனை நான் கொன்று போட்டால் என் தகப்பன் என்ன செய்வார், துக்கப்படுவார், வேதனைப்படுவார். அப்படி தானே? நான் செய்த ஒரு காரியத்தின் மூலமாக இந்த பிள்ளைகள் இருவரும் என்ன செஞ்சிட்டாங்க, சண்டை போட்டு பிரிஞ்சிட்டாங்க. இல்லை, என் மகனை மூத்தவன் இளைய மகனை கொன்று போட்டுட்டான் அப்படின்னு சொல்லி அவர் துக்கப்படக்கூடாது. அதற்காக அவருடைய நாட்கள், இறந்து போகிற நாட்கள் வரும் வரை நான் காத்திருந்து, அப்போ இந்த இடத்துல அப்பாவினுடைய மன எண்ணங்களை அறிந்த ஒரு நல்ல ஒரு மகன் நாம் இருக்கிறோமா? அப்பாவினுடைய எண்ணங்களை அறிந்து செயல்படக்கூடிய பிள்ளைகளாக, பெற்றோர்களுடைய எண்ணங்கள் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத செயல்படுகிற பிள்ளைகளாய் நாம் அந்த இடத்துல ஏசாவின் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டும். நல்ல ஒரு மகன். நாம் இந்த மாதிரி செய்திருந்தா என்ன செய்திருப்போம்? அப்பா கிட்ட சண்டை போட்டுட்டு பேசாமல் கூட, எத்தனையோ தகப்பன் பிள்ளைங்க சண்டை போட்டுக்கிட்டு பேசாமல், சொத்துக்காக, பொருளுக்காக, பணத்திற்காக நிறைய நடக்கல. வார்த்தைகள், செய்திகளின் மூலமாக நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். சகோதரருக்குள்ளாக இந்த மாதிரியான சண்டை சச்சரவுகள், பெரிய பெரிய பிரச்சனை, அது போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, கேஸுங்கிற அளவுக்கு வருகிறது. ஏன் அப்படின்னா, இதில் வந்து ஒரு அன்பு வெளிப்படாததுனால, ஒரு சிநேகம் வெளிப்படாததுனால. ஆனால் ஈசா இந்த இடத்துல அதை வெளிப்படுத்தி காண்பித்தார். தகப்பனுடைய, பெற்றோர்களுடைய எண்ணங்களை அந்த இடத்துல பிரதிபலிக்க ஒரு நல்ல ஒரு மகனாக இந்த இடத்துல ஈசா வெளிப்பட்டார். வாசிக்கலாம். அடுத்த காரணம் என்ன அப்படின்னா, ஆதியாகமம் 33ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஆமென். இந்த இடத்துல பாருங்க, சொத்தெல்லாம் யாக்கோபு பிடுங்கிட்டான். அப்பா கிட்ட இருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான். பிடுங்கலை, அப்பா கொடுத்துட்டாரு. அப்பா கொடுத்துருக்கிறாரு யாக்கோபுக்கு. இதே இடத்துல கோவப்பட்டா ஏசா, உன்னை கொன்று போடுவேன் யாக்கோபா அப்படின்னு சொன்ன ஒரு மனிதன் சிறிது நாட்களுக்கு பிறகு, வருடங்களுக்கு பிறகு தன் தம்பி யாக்கோபை பார்க்கிறாரு. பார்க்கும் பொழுது என்ன செய்கிறாரு, ஓடி சென்று கட்டி தழுவி என்ன செஞ்சார், முத்தம் செய்தார். அது மாத்திரமல்ல, 2 பேரும் அந்த இடத்துல என்ன செஞ்சாங்க, அழுதார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டு இருக்கிறது. இதில் இப்போ ஒரு முக்கியமான 2 காரியங்கள் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, யாக்கோபு அழுததுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு. அதற்கு முன்னதாக தன்னுடைய சகோதரன் ஏசாவை நான் பார்க்கும்போது, ஏசாவினிடத்திலே அவருடைய ஊழியக்காரர்களை அனுப்பும் பொழுது துக்கிச்சு, அந்த அன்னைக்கு மறுநாள் நம்ம ஏசாவை போய் பார்க்க போகிறோம், அண்ணனை பார்க்க போகிறோம். ஆனால் அண்ணன் ஒரு வார்த்தை முதல்ல சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாரு, கொன்று போடுவேங்கிற சொல்லியிருக்கிறாரு. அதை குறித்து அந்த ராத்திரி முழுவதும் என்ன செஞ்சிருக்க மாட்டார், தூங்கியிருக்க மாட்டார், வேதனைப்பட்டிருப்பார். ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், ஏசா யாக்கோபை கண்ட பொழுது கட்டி தழுவி முத்தம் செய்து இருவரும் அழுதார்கள். இதில் யாக்கோபு அழுததுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்ன, என்னுடைய அண்ணன் என்னை என்ன செய்யலை, கொண்டு போடாமல் விட்டு விட்டார். அந்த சந்தோஷத்தில் அதன் நிமித்தமாய் யாக்கோபு அழுதார். ஆனால் பாருங்கள், ஏசாவும் அழுதார். அப்போ ஏசா இதில் ஏன் அழுதார்? ஏசா வந்து தன் சகோதரன் எப்படியோ இருந்திருப்பான், யாக்கோவே நீ எப்படி இருந்திருப்ப, எந்த மாதிரியா இருந்திருப்பான்னு எனக்கு தெரியாது, நீண்ட நாளைக்கு பிறகு நான் உன்னை பார்க்குறேனே, உனக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்து இல்லை, ஒரு அன்பாய் அவனை கட்டி தழுவி ஆராத்தி, என் தம்பி, என் சகோதரன் அந்த கொன்று போடுவேங்கிறத மறந்துட்டான். இங்கே யாக்கோபுக்கு வந்து அண்ணன் கொல்லலைங்கிற ஒரு சந்தோஷத்தில் அழுதா. ஆனால் ஏசா என்ன செஞ்சான், தன்னுடைய தம்பியை பார்த்த ஒரு சந்தோஷத்தில், ஒரு மன்னிக்கிற ஒரு நல்ல ஒரு மனிதனாக, தம்பி சகோதரனை, நம்ம சகோதரன் நிமித்தம், அதனால் வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது என் சகோதரனுக்கு நான் எத்தனை தடவை மன்னிக்கணும் அப்படின்னு நம்ம கேட்கும்போது வாசித்திருக்கிறோம்ல, அந்த வார்த்தை நம்மளை வழி நடத்துதா அப்படின்னு பார்த்தா இந்த ஏசாவின் மூலமாக நமக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருக்கிறது. மன்னிக்கிற குணம், சகோதரனிடத்தில் அன்பு செலுத்துகிற ஒரு குணத்தை அந்த இடத்துல ஏசா வெளிப்படுத்தினார். அதுதான் அவர்கள் இருவரும் அழுததற்கான வித்தியாசம் இருந்துச்சு அந்த இடத்துல. ஆமென், அல்லேலூயா. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, ஆதியாகமம் 33ஆம் அதிகாரம் 8வது வசனம்.
ஆமென். ஏசா பாருங்க, ஏசாவை பார்த்துட்டு யாக்கோபு அந்த எதிர்கொண்டு, அதாவது அண்ணனுக்கு எதிர்கொண்டு ஏசா கிட்ட போய் நிறைய ஆடு மாடுகள் அவருடைய மிருகங்கள் எல்லாம் கொண்டுட்டு போகிறாங்க அண்ணனுக்கு கொடுப்பதற்காக ஏசாவுக்கு. ஏன்னா அப்பா கிட்ட இருந்து வாங்கின சொத்துக்களை திருப்பி கொஞ்சம் கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் இந்த இடத்துல ஏசாவினுடைய எண்ணம் எப்படியாக பிரதிபலிச்சிச்சு அப்படின்னா, எனக்கு இதெல்லாம் வேண்டாம் தம்பி, நீயே வச்சுக்கோ. அன்றைக்கு கோவப்பட்டவன், ஆசீர்வாதத்திற்காகவும் சொத்திற்காகவும் கோவப்பட்ட ஒரு அண்ணன் இன்று என்ன செய்கிறா, எனக்கு இதெல்லாம் எதுக்கு தம்பி, இதை நீயே வச்சுக்கோ, எனக்கு இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒரு அன்பான ஒரு வெளிப்படுதல் என்ன அப்படின்னா, ஒரு பொருளாசை இல்லாத மனிதனாக இந்த இடத்திலே தன்னை வெளிப்படுத்தி கொண்டான். அன்றைக்கு ஆசீர்வாதத்திற்காகவும் தன்னுடைய பணத்தேவைக்க பொருளுக்காகவும் கோபப்பட்டு தம்பியை கொல்லுவேன்னு சொன்ன ஒரு மனிதன் இன்றைக்கு தன்னுடைய தம்பியை கட்டி தழுவி அவனிடத்தில் மன்னித்து அவனை அன்பாக ஏற்றுக்கொண்ட ஒரு சகோதரன் சொல்லக்கூடிய வார்த்தை, எனக்கு வேண்டாம், உன்னுடைய பொருள் எதுவும் எனக்கு வேண்டாம், நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி நாம இருந்தால் அந்த இடத்துல எந்த மாதிரியாக இருந்திருப்போம்? தம்பி கொண்டு தாரான், சரி வாங்கி வச்சுக்கிடுவோம். அப்படி தான் நம்ம எண்ணம் இருக்கும், நம்மளுடைய எண்ண பிரதிபலிப்புகள் அப்படித்தான் இருக்கும். அப்போ ஒரு நல்ல ஒரு மனிதனாக ஏசா இந்த இடத்துல வெளிப்பட்டார். ஒரு பொருளாசை இல்லை ஒரு பண ஆசை இல்லாத ஒரு மனிதனாக அந்த இடத்துல தன்னை வெளிப்படுத்தி கொண்டு காண்பித்தார். ஆனாலும் சரி, இவ்வளவு நல்ல காரியங்கள், அப்பாவை பெற்றோர்களை சிநேகிக்கிறவர், சகோதரனை மன்னித்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினவர், பொருளாசை இல்லாத ஒரு மனிதன், இப்படியான ஒரு மனிதனாக இருந்தாலும் தேவன் என்ன சொல்கிறாரு, வெறுத்தார் அவர். வாசிக்கலாம், மல்கியாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம். இந்த இடத்துல பாருங்கள், யாக்கோபை சிநேகிச்சார், இந்த இடத்துல ஏசாவை என்ன செய்கிறாரு, தேவன் வெறுக்கிறார். எவ்வளோ ஒரு நல்ல ஒரு குணாதிசயம் இருக்குது, நமக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்கும் தானே. சில நேரங்களில் நம்ம எண்ண ஓட்டங்களும் பிரதிபலிப்பும் இப்படி தான் இருக்கும். நான் ஆலயத்தில் அப்படி இருக்கிறேன், இப்படி இருக்கிறேன், இந்த காரியங்களை செய்கிறேன், இல்லை நான் நல்லவனாக தானே இருக்கிறேன். நம்மளும் கூட எதிர்பார்க்கலாம், சிலவர்களை குறித்து நாம் கேள்விப்பட்டிருப்போம், இவர் ரொம்ப நல்ல மனுஷன் அப்படி இப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய எண்ண ஓட்டத்தின் மூலமாக நம் வேதத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் ஏசாவை தேவன் வெறுக்கிறாரு. அப்போது நல்லவன் தான், நல்ல குணாதிசயம் உள்ளவன் தான், எல்லாத்துலேயுமே குடும்பத்தை அனுசரித்து போன ஒரு நபர் தான். ஆனால் தேவனால் மிகவும் வெறுக்கப்பட்ட ஒரு நபர் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஏன் இதை வெறுக்கப்பட்டார் அப்படின்னா, ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 27வது வசனம். ஆமென். இங்கே யாக்கோபுக்கு ஒரு குணநலன் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. எப்படி? ஒரு குணசாலி இதுதானே. இவன் ஈசாக்கு அப்பா சொல்கிறாரு, நீ போய் வனத்தில் போய் வேட்டையாடிட்டு வா. வேட்டையாடுறவன் இவன், வனத்தில் சஞ்சரிக்கிறவன், எப்பொழுதும் வனத்தில் தான் இருப்பான். எப்போவாவது ஒரு நேரம் தான் பெற்றோர்களை பார்ப்பதற்கு, சகோதரர்களை பார்ப்பதற்கு வருகிற மனுஷன். இன்றைக்கி நம்மளும் இந்தியாவில் தேசத்துலேருந்து வந்திருக்கிறோம் அப்படின்னா நம்மளும் ஒரு வனசஞ்சாரி மாதிரி தான் இன்றைக்கி ஏசாவை போல தான் இருந்து கொண்டு இருக்கிறோம். அப்படி தானே. ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை பெற்றோர்களை பார்த்து அவர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொண்டு கொடுத்துட்டு மீண்டும் என்ன செய்வோம், நம்மளுடைய இந்த தேசத்திற்கு 1 மாதம் 2 மாதம் இருந்துட்டு அப்படியே வந்துடுவோம். அப்படியான குணநலன்கள் இந்த ஏசா என்ன அப்படின்னா, எல்லா நாட்களிலும் எல்லா நேரத்துலையுமே வனத்துக்குள்ளே தான் அவன் இருக்கிறான். அவனுக்கு ஆண்டவர் கூட நடக்கக்கூடிய காரியங்கள் மிகவும் குறைவாக இருக்கிறது. ஒரு ஜெபம் செய்யணுமோ, இல்லை ஆண்டவர்கிட்ட ஒரு பிரார்த்தனை வைக்கணும் அப்படின்னு நான் சொன்னால் அதெல்லாம் இல்லை. என்றைக்காவது ஒரு நாள் நம்ம தன்னுடைய பெற்றோர்களை பார்த்து அவர்களை மகிழ்ச்சியாக்கி விட்டுட்டு அவன் போயிடுறான். அதே மாதிரி தான் சில நேரங்களிலும் நாமும் இருக்கிறோம். அப்படி தானே. வாரத்தில் ஒரு நாள் நம்ம ஆலயத்துக்கு வரோம், அன்றைய நாளிலே நம்ம என்ன செய்கிறோம், எல்லா விதமான காரியங்களையும் ஆண்டவருக்காக நான் செய்கிறேன், எல்லா விதமான காரியத்திலும் தேவ ஆலயத்திலே நான் ஈடுபடுகிறேன், கீபோர்டு வாசிக்கிறோம், நம்ம வார்த்தைகளை கேட்குறோம், எல்லாம் செய்கிறோம், எல்லா சமையல் பண்ணுறோம், டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் பண்ணுறோம். அந்த வாரத்தில் ஒரு நாட்கள், மற்ற நாட்களில் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஏசாவை போல தேவனை தேடாத ஒரு வாழ்க்கை, பாவ சேற்றில் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதை தேவன் எதிர்பார்க்கிறார். மற்ற நாட்களிலெல்லாம் அவன் ஓடி எல்லா நிறைய நாட்கள் அவன் வனத்தில் தான் இருக்கிறான். தன்னுடைய பெற்றோர்களையோ இல்லை தேவனை தேடக்கூடிய நாட்கள் மிகவும் குறைவாக இருக்கிறது. நமக்கும் வாரத்தில் ஒரு நாள் அந்த ஆலயத்திற்கு வருகிற நாட்களில் மாத்திரம் தேவனை தேடுகிறோமா? இல்லை மற்ற நாட்களிலும் இந்த யாக்கோவை போல தன்னுடைய பெற்றோர்கள் கூட இருக்கிறது போல நாமும் ஆண்டவர் கூட அந்த நாட்களில் எல்லா நாட்களிலும் தேவனை தேடுகிற பிள்ளைகளாக இருக்கிறோமா அப்படிங்கிறது இந்த ஏசாவின் மூலமாக அறிந்து கொள்ள வேண்டும்.
எப்படியாய் தேவன் வெறுப்பதற்கு முதல் காரணம் என்ன அப்படின்னா, தேவனை தேடாமல் எல்லா நாளும் அவன் மனத்துக்குள்ளேயே செஞ்சரிச்சுக்கிட்டு இருக்கா. யாக்கோவை போல பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து, பெற்றோர்கள் கூட சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு கூட, அதே மாதிரி ஆலயத்தில் நாம் ஒரு நாள் மாத்திரமல்ல எல்லா நாட்களிலும் தேவனை தேடுகிற பிள்ளைகளாய், ஏசாவை போல ஒரு நாள் பெற்றோர்களை தேடுகிறவர்களாக இல்லாமல், யாக்கோவை போல என்னாலும் எனக்கு தேவன் வேண்டும் அப்படிங்கிறத அறிந்து நாம் தேவனுக்குள்ளாக என்னாலும் நடக்கும் பொழுது தேவ ஆசீர்வாதமானது நமக்கு மிகவும் பலன் உள்ளதாய் இருக்கும். அடுத்து ரெண்டாவது ஒரு காரணம் பார்த்தோம் அப்படின்னா, ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 34வது வசனம். ஆமென். என்ன அப்படின்னா, 2 பிள்ளைகளுக்கும் ஒரே வயசு தான். யாக்கோவுக்கும் 8 பிள்ளைகள் அப்படி தானே, ஒன்றோடு ஒன்று அடுத்தடுத்து பிறந்தவங்க. ஆனால் மூத்ததாக பிறந்தது ஏசா, இளையவன் யாக்கோபு. ஆனால் இந்த பாருங்கள், 40 வயதான பொழுது ஏசா என்ன செய்கிறான், தன் இஷ்டத்திற்கு போய் என்ன செய்துக்கிட்டான், விவாகம் பண்ணிக்கொடுதான் ஒரு சில பெண்களே அப்படின்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. கானானிய பெண்கள். இந்த கானானிய பெண்களுக்கு அவங்க இடம் கொடுக்க மாட்டாங்க. இதனால் அடுத்த வசனத்தை நம்ம வாசித்தோம் அப்படின்னா 35 வாசித்து பாருங்க. ஆமேன். பாருங்க, பெற்றோர்களுக்கு முதல்ல அப்பா சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அப்பாவினிடத்தை அன்பு செலுத்தின ஒரு மகன் இப்போ என்ன செய்கிறான் அப்படின்னா, 40 வயதான போது அப்பா பெற்றோர்கள் நமக்கு ஒரு திருமணம் செய்து வைப்பார்கள் அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்யலை, காத்திருக்கலை. அவனாட்டே போய் என்ன செய்கிறான், ஒரு சில பெண்களை விவாகம் பண்ணி கொள்கிறான் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போது இந்த விவாகம் செய்த அந்த காரியமானது அவனுடைய பெற்றோர்களுக்கு எப்படி இருந்துச்சு, நோவாக இருந்துச்சு, வேதனையாக இருந்துச்சு. இவன் இப்படி போய் செய்துட்டானே அப்படின்னு சொல்லி. அப்போது இந்த இடத்துல பெற்றோர்களுக்கு ஒரு கீழ்ப்படியாத ஒரு மகனாக அவன் இருக்கிறான், அப்படி தானே. ஆனாலும் அவன் எத்தனை வயசு வரை இருந்தான், 40 வயசு இருந்தான். அப்போ பெற்றோர்களும் கொஞ்சம் என்ன செஞ்சுருக்கணும், உஷாராக இருந்திருக்கணும். பிள்ளைய 40 வயசு வரை விட்டு கொடுத்தா பிள்ளையும் எப்படி இருப்பான். இன்றைக்கி 17 வயசு 18 வயசில் என்ன செய்கிறாங்க, திருமணத்துக்கு ஆயத்தமாகி கொண்டு இருக்கிற நாட்களாக இருக்கிறது. ஆனாலும் அன்றைய நாளிலும் அவ்வளோ 40 வயசு வரை இருந்ததே ஒரு பெரிய ஒரு காரியம்தான், அப்படி தானே. ஆனாலும் என்ன செய்யலை, காத்திருக்க வேண்டும். பெற்றோர்களுக்கு அவர்கள் சொல்லுகிற நேரத்திற்கு அதை ஏற்ற காலத்திலே அவர்கள் மூலமாய் தேவன் அவர்களை ஏற்படுத்துவார். அந்த மாதிரியான பெற்றோர்களுக்கு மனநோவாய் இல்லாமல் இருக்க வேண்டும். இதனால தான் ஆண்டவர் என்ன செஞ்சார், ஏசாவை வெறுப்பதற்கு இதுவும் ஒரு காரணமாய் இருந்திருக்குது. அடுத்து ஒரு காரணம் என்ன அப்படின்னா, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஒருவேளை போஜனத்திற்கா ஆமேன். இங்கே பாருங்கள், சேஷ்ட புத்திர பாகம் அப்படிங்கிற ஒரு காரியத்தை இந்த இடத்துல ஏசா என்ன செஞ்சுட்டா, யாக்கோபுக்கு விற்று போட்டுட்டான். இது எப்போ அப்படின்னா, ஒரு நாள் ரொம்ப பசியோடு யாக்கோபு வரும்பொழுது யாக்கோபு அங்கே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான், கூழ் சமைத்து கொண்டு இருக்கிறான். முதல்ல இந்த சேஷ்ட புத்திர பாகம் என்று சொன்னால் என்ன அப்படின்னா, ஒரு வீட்டில் ஒரு மூத்த மகன் 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த வீட்டில் இருக்கிற சொத்துக்களில் 3இல் 2 பாகம் அந்த மூத்த மகனுக்கு கொடுக்கப்பட வேண்டும். சேஷ்டபுத்திர பாகமாக மூத்த மகனுக்கு. அது மாத்திரமல்ல, இந்த மூத்த மகன் பிற்காலத்தில் தன்னுடைய பெற்றோர்களை வயதான காலத்தில் என்ன செய்ய வேண்டும், அவர்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய கீழ்ப்படிதல், ஆண்டவருடைய சொல் கேட்டு ஆலயத்தில் எல்லா பணிகளுக்கும் ஒரு நியமிக்கப்பட்ட ஒரு மகனாக இந்த மூத்த மகனை சேஷ்டபுத்திர பாகத்திற்கு ஒப்பு கொடுப்பாங்க. அப்போ ஆலயத்தில் நடக்கிற எல்லா காரியத்திற்கும் இந்த மூத்த மகன் நின்று செய்ய வேண்டும், பலிகள் செலுத்த வேண்டும். பலிகள் கொடுப்பதற்கு இந்த மூத்த மகன். அப்போ தேவனுடைய கட்டளைகளுக்கு, தேவனுடைய எல்லா விதமான காரியங்களுக்காக ஓடி ஆடி செய்ய வேண்டும். அதுதான் இந்த மூத்த மகனுக்காக கொடுக்கப்படுகிற இந்த சேஷ்ட புத்திர பாகம் என்று சொல்லப்படுகிறது. பெற்றோர்களையும் அவன் கவனித்து கொள்ள வேண்டும். அதனால தான் சொத்தில் 2 பாகத்தை என்ன செய்வாங்க, இந்த மூத்த மகனுக்கு அர்ப்பணித்து கொடுப்பாங்க. ஏன்னா அவன் தான் எல்லா காரியங்களையும் பார்க்கிற மகனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் இன்றைய நாட்களில் அப்படியான ஒரு காரியம் வந்துச்சுன்னு சொன்னால் நம்ம விட்டு கொடுப்போமா. என் சகோதரிக்கு 2 சகோதரிகள் இருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு சகோதரிக்கு, மூத்த சகோதரிக்கு 2 பாகம் வச்சுக்கோமா அப்படின்னா, இளைய சகோதரி விட்டு கொடுத்துட்டு இருப்பாங்க? இல்லை சகோதரன் தான் இருப்பாங்களா? நடக்கவே நடக்காது. வெளி வார்த்தைகளுக்காக நாம் பேசிக்கொள்ளலாம், வைத்துக்கொள்ள என்று சொல்லலாம். ஒருவேளை
சரி தங்கச்சி தானே அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்துட்டு போயிடலாம். ஆனாலும் என்ன செய்ய முடியாது, மனதுக்குள்ளாக எப்படி அப்பா அம்மாவும் இப்படி கொடுத்துட்டாங்க, கடைசி காலத்தில் நீயே அவங்கள வச்சு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி தங்கச்சிட்டே ஏபிச்சிட்டு போயிடுவோம். அப்படி தானே, நீ பார்த்துக்கோமா அப்படின்னு சொல்லி. இதுதான் உலக பிரகாரமான காரியங்கள். ஆனால் இந்த இடத்துல சேஷ்ட புத்திர பாகத்தை யாக்கோபு கேட்குறான். பசியோடு வர்ற அண்ணங்கிட்ட ஏசாக்கிட்ட கேட்குறான், இந்த சேஷ்ட புத்திர பாகத்தை நீ எனக்கு என்ன செய்கிற, விட்டு போடுவ அப்படின்னு சொன்னால் உனக்கு சாப்பாடு தாரேன் அப்படின்னு சொல்கிறான். ஒரு நேர ஆகாரத்துக்காக இந்த சேஷ்ட புத்திர பாகத்தை என்ன செஞ்சான், யாக்கோபுக்கு விட்டு போட்டுட்டான். இது ஆண்டவருக்கு மிகவும் வியாகுலமாய்ப்பட்டது. சேஷ்டபுத்திர பாகம் தேவனுக்காக ஒரு மகனை தேர்ந்தெடுத்து வைப்பது தான் சேஷ்டபுத்திர பாகம். அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை எப்படி நம்மக்கிட்ட கேட்டால், எப்போ ஒரு நேரம் ஆகாரத்துக்காக எனக்கு அதெல்லாம் விற்க முடியாது, எனக்கு தேவையில்லை, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிடுவோம். அப்படி தானே. ஆனால் இந்த இடத்துல அவன் சொல்கிறான், எனக்கு எதுக்கு இந்த சேஷ்டபுத்திர பாகம், இதை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதை தன்னுடைய தம்பி யாக்கோவின் இடத்திலே அதை விற்று போட்டு அவன் சென்று விட்டு அந்த சாப்பாட்டுக்காக ஒரு நேர ஆகாரத்திற்காக அதை விற்று போட்ட ஒரு மகனாக ஏசா இந்த இடத்திலே தென்பட்டதனால் ஆண்டவர் பெருக்கக்கூடிய ஒரு காரணமாய் அது இருந்துச்சு. அடுத்ததாக ஆனால் ஏசா பாருங்கள், இந்த இடத்துல ரொம்ப நல்ல குணம் அதிசயம் எல்லாமே இருந்துச்சு. ஆண்டவரே அறியாதவன், ஆண்டவரை தெரியல. அப்படி தெரிஞ்சிருந்தால் இந்த புத்திர பாகத்தை சேஷ்ட புத்திர பாகத்தை அவன் விட்டு இருக்க மாட்டான். அடுத்ததாக இதில் அது மாத்திரமல்ல, இந்த இடத்துல பாருங்கள், இந்த சேஷ்ட புத்திர பாகத்தை விற்பதற்கு அவன் நல்ல சிந்திச்சிருக்கணும். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் யாரின் மூலமாக எப்படியாக நமக்கு கிடைக்க வேண்டும் என்று நாம் யோசிக்கணும். நம்மளுடைய பெற்றோர்களுக்கு கிடைத்த ஆசீர்வாதம் எனக்கும் வரணும் அப்படின்னு சொன்னால் அதன்படி நம்ம நடக்க நம்ம என்ன செய்ய வேண்டும், ஒப்பு கொடுத்துருக்கணும். ஆபிரகாமின் மூலமாக ஈசாக்குக்கு வந்த ஆசீர்வாதம் இந்த ஈசாக்கின் மூலமாக எனக்கும் வரணும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஏசா நினைக்கவில்லை. அதனால் அதை விட்டு போட்டு விட்டவன் சென்று விட்டான். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 32வது வசனம். 33. அல்லேலூயா, ஆமென். பாருங்கள், இந்த சேஷ்ட புத்திர பாகத்தை விற்றதுனால் நாளைய என்னுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த ஏசா ஒரு நேரம் கூட அதை சிந்திக்கலை. சில நேரங்களில் நாமும் அப்படியான வாழ்க்கை, சில பாவ வாழ்க்கையிலே நாமும் இருப்போம். நாளைக்கு இது இன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய ஒரு காரியம் எனக்கு தெரியும், அது பாவம்தான் அப்படின்னு தெரிஞ்சாலும் நான் அதை என்ன செய்வேன், அன்றைக்கு எனக்கு என்ன தேவையோ இன்றைக்கு நான் சாப்பிடணும். அதுக்காக நாளை தினத்தை குறித்து எனக்கு அது அறிய வேண்டிய இல்லை தெரிந்து கொள்ள வேண்டிய தேவையில்லை. நாளை குறித்து நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு உதாசீனப்படுத்துதல், அந்த மாதிரியான உதாசீனப்படுத்தல் இருக்கக்கூடாது என்பதை நமக்கு அறிவிப்பதற்கு இந்த ஏசா ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். எவ்வளவு பெரிய ஆலயத்தில் ஒரு பங்காய் இருக்கிறோம். ஆலயத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா விதமான எந்த காரியத்திலும் நாம் என்ன செய்ய வேண்டும், ஒரு யாக்கோபை போல அதை நிலைநிறுத்தி வைத்துக்கொள்ள நாம் ஆயத்தப்பட வேண்டும். ஒரு நாள் மாத்திரம் செய்வதற்காக அல்ல, நாளைய தினமும் நான் இந்த இடத்திலே ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளையாய் நான் நிற்க வேண்டும் என்று சொல்லி நாம் இதை குறித்து சிந்திக்க வேண்டும். சில நேரங்களில் அதை குறித்து சிந்திப்பது நாம் கிடையாது. இதற்கு ஒரு நல்ல உதாரணம் எப்படின்னா, வேதத்தில் சொல்லப்பட்டதன் பிரகாரமான ஒரு நல்ல ஒரு மகன், தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியை போல உரைக்கப்பட்ட ஒரு மகன் சிம்சோனுடைய வாழ்க்கையை குறித்து நாம் எல்லோரும் வேதத்தில் நாம் வாசித்திருப்போம். சிம்சோனை குறித்து எல்லோருக்கும் தெரியும், அப்படி தானே? அமேன். சிம்சோனை படிச்சிருப்போம் தானே? அமேன். எக்ஸீஸருக்கு ஒரு சிம்சோன் உண்டு. அந்த சிம்சோனில் இது வேதத்தில் சொல்லப்பட்ட சிம்சோன். அப்போது இந்த சிம்சோன் பாருங்கள், அன்றைய நாளிலே ஒரு நாள் தெளிலால் என்கிற ஒரு பெண்ணோடு அவன் இருக்க வேண்டும் என்பது அவனுடைய ஒரு ஆயத்தம். அன்றைக்கு அவளுடைய மடியில் தூங்க வேண்டும் என்று சொல்லி அவன் ஆயத்தப்படுறான். சிம்சோன் தேவனால் முன்னறிவிக்கப்பட்டு, தேவதூதர்களால் முன்னறிவிக்கப்பட்டு ஒரு பிறக்கப்பட்ட ஒரு குழந்தை, ஒரு நபர். நசரேய வாழ்க்கை வாழ்ந்தவன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான் நசரேய வாழ்க்கை வாழ்ந்தவர். அவரை போல ஒரு நசரேய வாழ்க்கை வாழ்ந்தவர். சவரக்கத்தி அவர் தலையில் என்ன செய்யக்கூடாது, படக்கூடாது. அவர் எப்படியாப்பட்ட ஒரு ஆவியானவரின் பலத்தால் வாழ்ந்த ஒரு மனிதன். எப்படி அப்படின்னு சொன்னால், எலும்பின் கழுதையின் தாடையை கொண்டு எத்தனை பேரை கொன்னார்? 1000 பேரை கொண்ட ஒரு மனிதன். 300 நரிகளை பிடித்து
பெலிஸ்தியர்களினுடைய வேளாண்மையை அழித்தவர். 300 நரியை பிடிச்ச ஒரு பலசாலி எப்படி இருப்பான்? அப்போ அந்த வாலில் பந்தத்தை கட்டி அதை அழிக்க ஓட விட்டவர். தண்ணீர் தாகம் எடுத்து சாக போகிற நிலைமையில் இருக்கிறேன், ஆண்டவரே எனக்கு தண்ணி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெபித்து ஆண்டவரிடத்திலிருந்து தாகத்திற்காக தண்ணி பெற்று கொடுத்து குடித்த ஒரு மகன், உயிர் பிழைத்த ஒரு மகன், ஜெபம் செய்தவர். பெலிஸ்தியர்களை அவர் உயிரோடு இருக்கிற நாட்களில் கொன்றதை விட அவர் சாக போகிற நேரத்தில் கொன்றது ஏராளம் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த சிம்சோன் அவருடைய வாழ்க்கை ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் பிறப்பு இருந்துச்சு. ஆனால் அவருடைய வீழ்ச்சியானது ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு வீழ்ச்சியாக இருந்துச்சு. இப்படிப்பட்ட ஒரு சிம்சோன், ஆண்டவர் சிம்சோனை முதல்ல தேர்ந்தெடுத்து பெலிஸ்தியர்களை அரசாள வேண்டும் என்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மகன். ஒரு நாள் வாழ்க்கைக்காக தெலிலாள் என்கிற ஒரு பெண்ணோடு வாழ வேண்டும், அவள் மடியில் படுத்து இன்றைக்கி தூங்கணும் அப்படிங்கும்போது அவன் நச்சரிக்கிறான். எப்படி நச்சரிக்கிறான் அப்படின்னா, உன்னுடைய பலன் எங்கே இருக்குது, உன்னுடைய பலன் எங்கே இருக்குது. ஏன்னா பெலிஸ்தியர்கள் நம்மளுடைய இஸ்ரவேல் ஜனங்களை அவங்க என்ன செய்கிறாங்க, 40 வருடங்கள் ஆண்டவர் அவங்கக்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. அவர்கள்கிட்ட இருந்து மீட்டு கொண்டு வர வேண்டியதற்காக சிம்சோனை கொண்டு வந்திருந்தார் தேவன். இப்படிப்பட்ட ஒரு மனிதன் பெலிஸ்தியரை ரொம்ப பெலிஸ்தியர்கள் சிம்சோனுக்கு பயப்படுகிறவர்கள். அப்போ பெலிஸ்தியர்களில் மூப்பர்கள் இருக்கிறாங்க. அவங்க இந்த தெலிலாட்டை கேட்குறாங்க, உனக்கு நாங்கள் பரிசு தாரோம், பொருள் தாரோம், நீங்கள் என்ன செய்ய, சிம்சோன்கிட்ட அவன் பலன் எங்கே இருக்குது அப்படின்னு கேளுன்னு சொல்லி. ஆவியானவரின் பலன் நிறைந்தவன் சிம்சோன். வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அந்த பலன் எங்கே இருக்குது அப்படின்னு கேளுன்னு சொல்கிறாங்க. 3 தடவையும் அவன் பொய் தான் சொல்கிறான். 4வது தடவை இவனுக்கு தூங்குறதுக்கு எங்கேயாவது ஒரு பக்கத்தில் ஒரு ரூமில் போய் தூங்கியிருக்கலாம், அவன் வீட்டில் போய் தூங்கியிருக்கலாம். ஆனால் அவன் எது செய்யலாம், அவன் வீட்டில் போய் தூங்கியிருக்கலாம், இல்லை ஒரு ரூமில் போய் சோமா தூங்கிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். ஆனால் அன்றைய பாவ வாழ்க்கை அவனை இச்சைக்குள்ளாக நடத்திச்சு. தெளிலால் மடியில் படுத்து தூங்க வேண்டும் என்பது அவனுடைய எண்ணம். அதனால் ஆண்டவர் என்ன செஞ்சார், அந்த பாவத்தின் நிமித்தமாக வந்ததுனால அவன் என்ன செஞ்சிட்டான், உண்மையை சொல்லிட்டான். தெளிலாள்கிட்ட சொல்லிட்டான், என்னுடைய முடியில் இருக்கிறது என்னுடைய பலன் என்று சொல்லி. அதனால் எப்படி இருக்க வேண்டியவன் எப்படி ஆயிட்டான், பெலிஸ்தியர்களை ஆள வேண்டிய ஒரு மனிதன் எப்படி ஆயிட்டான், கடைசியில் ஜெயிலில் மாவாட்டி கொண்டு இருந்தான். அப்படி தானே, அப்படி ஆகிவிட்டான் அவன். பாருங்கள், ஒரு நாள் வாழ்க்கைக்காக, ஒரு நேர சுகத்திற்காக, நாளைய தினத்தை குறித்து அவன் கவலைப்படாமல் பெலிஸ்தியர்களை அவன் அரசாண்டு இருக்கலாம். ஆண்டவர் அதற்காகத்தான் தெரிந்தெடுத்து கொண்டார். ஆனால் ஆண்டவருடைய வழிகளை விட்டு அவன் நடந்து போகிற ஒரு மனிதனாக இந்த இடத்துல இன்றைய தினம் எனக்கு என்ன வேணுமோ, ஏசாயாவை போல் இன்றைக்கி நான் வாழணும், இன்றைக்கி இந்த நேரத்துக்கு நான் பொழைச்சிக்கிடணும், அதுக்காக இந்த ஒரு நேரத்து சாப்பாட்டுக்காக இந்த சேஷ்டபுத்திரத்து பாகத்தை நான் விட்டு போட்டு விட்டேன் போல் தெளிலாள்கிட்ட இன்றைக்கி மடியில் படுத்து தூங்கணும் அப்படிங்கிற சிம்சோனை போல இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையானது எப்படியாக இருக்கிறது. ஆண்டவர் என்ன செஞ்சார், வெறுத்து விட்டார். ஆனாலும் கடைசி நேரத்தில் சிம்சோன் ஜெபித்து ஆண்டவர்கிட்ட இருந்து அந்த பலன் பெற்றுக்கொண்டார். ஆனால் ஆண்டவரின் மூலமாக வரக்கூடிய தீர்க்க தரிசனங்களையும் அவருடைய ஆசீர்வாதங்களையும் இழந்து போன ஒரு மகனாகத்தான் சிம்சோன் காணப்பட்டார். அப்போ நம்முடைய வாழ்க்கையானது எப்படியாக இருக்க வேண்டும், ஆண்டவரே இந்த ஏசாவை போல என்னுடைய வாழ்க்கை இல்லாமல் சிம்சோனை போல உமக்கு உகந்த பாத்திரமாகி சிம்சன் மாறி இருக்கணும். ஆனால் மாறலை. அந்த மாதிரியான ஒரு நாள் பாவத்திற்காக இல்லாமல் எல்லா நாட்களிலும் உமக்காக ஜீவிக்கிற ஒரு பிள்ளையாய் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். 5வது ஒரு காரணம் என்ன அப்படின்னா, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 17வது வசனம். அமேன். பாருங்க, இந்த சேஷ்டபுத்திர பாகத்தை ஏசா யாக்கோவுக்கு கொடுத்துட்டான். ஆணையிட்டு அதை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி விற்று போட்டு விட்டான். ஆனால் அப்பா சொல்கிறாரு, கொஞ்ச நாள் மீண்டும் சிறிது நாளைக்கு பிறகு நீ வனத்தில் போய் வேட்டையாடி எனக்கு புசிப்பதற்கு ஆகாரத்தை, நல்ல ருசியுள்ள பதார்த்தத்தை கொண்டு வா அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ஏசா என்ன செய்கிறான், உடனே புறப்பட்டு போகிறான். ஆனால் இங்கே அவன் செய்த ஒரு மிகப்பெரிய தவறு என்று சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சேஷ்டபுத்திர பாகத்தை விற்றுருக்கிறான். அதை யாக்கோவுக்கு தெரியாது, அம்மா ரெபக்காவுக்கும் தெரியாது, வேறு யாருக்கும் தெரியாது. ஆனால் இப்போ அப்பா சொல்லும் பொழுது இவன் என்ன செஞ்சுருக்கணும், போய் அந்த காரியத்தை அப்பா கிட்டே சொல்லியிருக்கணும். எப்பா, நான் இந்த மாதிரி இந்த சேஷ்டபுத்திர பாகத்தை நான் விட்டுட்டேன், தம்பிக்கு கொடுத்துட்டேன், அதனால் இது எல்லா காரியத்தையும் அவன் தான் செய்திருப்பான் அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனால் இவன் சொல்லவில்லை.
ஆனால் அவன் மீண்டும் திரும்பி வரும்போது இந்த ஆசீர்வாதத்திற்காகத்தான் அவன் மீண்டுமாக போய் வனத்தில் போய் வேட்டையாடி கொண்டு வர்றான். அப்பா நம்மளை ஆசீர்வதித்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதற்கு முன்னதாக அம்மா ரெபாக்களோட சொல் கேட்டு யாக்கோபு என்ன செஞ்சிட்டான், ஏசாவை போல வேடம் அணிந்து ஏசாவை போல ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு போய் ஈசாக்கிட்டேருந்து ஆசீர்வாதத்தை முழுவதும் பெற்றுக்கொண்டான். இது ஏசாவுக்கு தெரியாது. ஆனால் தேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்டாச்சு. அதை சொல்லியிருக்கணும் அப்பா கிட்ட, ஆனால் அதை சொல்லலை. நாமும் சில நேரங்களிலே நம்மளுடைய தவறுகளை மறைப்பதற்கு நம்மளுடைய பாவங்களை என்ன செய்கிறதில்லை, அறிக்கையிடுவதில்லை. ஆண்டவரே, நான் இந்த மாதிரியான பாவங்களை நான் செய்திருக்கிறேன். வாரம் சபையில் வந்து நாம் அமரும் பொழுது இந்த வாரத்திற்குரிய நாட்களிலே நான் செய்த பாவங்கள் என்ன, நான் செய்த தவறுகள் என்ன, ஆண்டவரே இந்த நாட்கள் மற்ற நாட்கள் இந்த வெள்ளிக்கிழமை தவிர மற்ற நாட்களிலெல்லாம் நாம் உமக்கு எதிராக இல்லை உமக்கு வேண்டாத வார்த்தைகளோ இல்லை காரியங்களோ பேச்சால் சொல்லால் செயலால் நான் ஏதாவது செய்திருந்தால் ஆண்டவரே நீங்கள் என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் நம்மளுடைய பாவ வாழ்க்கை குறித்து என்ன செய்யணும், அவர்கிட்ட அறிக்கையிட வேண்டும். இவன் சொல்லலை. சொல்லாதனால ஆண்டவருடைய வெறுப்புக்குள்ளாகிறான். செய்த பாவத்தை, சேஷ்டபுத்திர பாகம் என்பதை விற்று போட்டதை சொல்லாமல் திருப்பவும் நீ வந்து ஆசீர்வாதத்துக்காக கேட்கும்பொழுது தான் ஈசாக்கு சொல்கிறாரு, உன் தம்பிக்கிட்ட நான் அந்த பாகத்தை என்ன செஞ்சிட்டேன், உன் தம்பிக்கே அந்த ஆசீர்வாதத்தை நான் கொடுத்து விட்டேன் என்று சொல்லும் பொழுது முதல்ல அவன் யோசித்திருக்கணும். நாளைய ஆசீர்வாதம் எனக்கு இன்றைக்கு நாளைக்கு வேணும் அப்படிங்கிறத அவன் இன்றைய நாளில் யோசித்திருந்தா நினைத்திருந்தால் அந்த காரியத்தை அவன் என்ன செஞ்சிருக்க மாட்டான், செய்திருக்க மாட்டான். அதனால் செய்துட்டான். அதனால தான் அவன் என்ன செஞ்சான், அதற்கு பிறகாக மிகவும் மனம் கசந்து என்ன செஞ்சான், அழுதான் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 27:34. ஏம்மா ஆதியாகமம் 20 பாருங்க. இங்கே அழுதா, அங்கே முதல்ல அழுகும்போது ஒரு வித்தியாசம் இருந்துச்சு. இங்கே அழுகிறதுல ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, அந்த ஆசீர்வாதத்தை கிடைக்காம போயிருச்சே அப்படின்னு சொல்லி தான் அழுதான். தன் தகப்பனையோ தாயையோ குடும்பத்தில் உள்ளவங்கள ஏமாற்றினதை குறித்து அவன் அழலை. அவன் அழுத நோக்கம் என்ன, நாளைய ஆசீர்வாதம், இன்றைய ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்காம போயிருச்சே அப்படின்னு சொல்லி அழுதான். பாருங்கள், தாவீது சவுலினிடம் வந்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்கிறாரு. இதற்கு ஒரு நல்ல உதாரணம். தானியேல் தீர்க்கதரிசி வந்து சவுலிடம் சொல்லும் பொழுது, நீ பாவம் செய்திருக்கிற அப்படின்னு சொல்லும்போது சவுல் ரொம்ப மனங்கசந்து ரொம்ப உறக்க சத்தமிட்டு அழுதாருன்னு சொல்லி வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். இங்கே அழுத ஒரு காரணம் இருந்துச்சு. என்ன காரணம் அப்படின்னா, சவுல் அழுதது பாவம் செய்தான். ஆனால் அவன் அழுத ஒரு காரணம் என்ன, தன்னுடைய ராஜ்ய பாரம் என்னை விட்டு போய்விட்டது என்று சொல்லி அழுதான். அவன் ராஜ்ய பாரத்திற்காக அழுதான். அவன் பாவம் செய்ததற்காக அவன் அழலை. பாவம் செய்து அதை அறிக்கையிட்டு அவன் அழலை. அவன் சங்கடப்பட்டு அழலை. நான் இதை செய்துட்டேனேன்னு சொல்லி அழலை. ஐயோ எனக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்காம போயிடுச்சு, இந்த ராஜ்யபாரம் என்னை விட்டு போய்விட்டச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழுதான். இதே மாதிரி தான் தாவீதின் இடத்துலையும் வந்து தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது தாவீதும் அழுதான். ஆனால் தாவீது அழுததின் நோக்கம் வேறு மாதிரியாக இருந்துச்சு. ஆண்டவரே, நான் பாவம் செய்து விட்டேன், என்ன மன்னித்துருங்கப்பா, மீண்டும் எனக்குரிய ஆசீர்வாதங்களையும் பலனையும் தந்து என்னை வழிநடத்த நீங்கள் என்ன கிருபையாக என்னை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி. பாருங்கள், அழுததின் நோக்கம் 2 விதமும் இருந்துச்சு. அங்கே முதல்ல அவங்க அழுதது 2 விதமாக இருந்துச்சு, இங்கே அழுதது 2 விதமாக இருந்துச்சு. இந்த அழுகைக்குள்ளே வித்தியாசம் இருக்குது. இந்த வித்தியாசத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பாவ வாழ்க்கையிலிருந்து என்னை மீட்டு கொள்வதற்கு நான் தாவீதை போல ஒப்பு கொடுக்க வேண்டும். சவுலை போல எனக்கு அது வேணும் இது வேணுங்கிறதுக்காக நம்ம அழக்கூடாது. நான் ஏதாவது பாவங்கள் செய்திருந்தால் அந்த பாவத்தின் மூலமாக தடைகள் வந்துடும். அந்த தடைகள் எல்லாம் தேவன் மாற்றுவார். இப்போ பாவ அறிக்கையை தேவன் எதிர்பார்க்கிறார். சகோதரனை முதல்ல ஏற்றுக்கொண்டவன், முதல்ல சகோதரனிடத்தில் ரொம்ப கோபப்பட்டவன் சகோதரனை ஏற்றுக்கொண்டான். ஆனாலும் தேவன் வெறுக்கிறார். பாருங்கள், இந்த வெறுப்புக்குரிய காரணங்கள் ஏசாவின் மூலமாக நாம் அறிந்து கொண்ட காரியம் என்ன அப்படின்னா, ஏசாவை தேவன் வெறுப்பதற்கு என்னென்ன காரணங்கள் இருந்துச்சோ இந்த காரணங்கள் எல்லாம் எனக்கு இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய ஆலயத்திலே எனக்குரிய பங்கு என்ன, எனக்கு ஆண்டவருக்குமாய் இருக்கிற உறவு என்ன, அதை முதல்ல நம்ம
நம்மளுடைய தீர்மானத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த தீர்மானத்தின் பிரகாரமாய் வெள்ளிக்கிழமை ஆலயத்திற்கு வருவதற்காக ஒரு நாளுக்கு மாத்திரமாக வந்துட்டு போகிறதல்ல வாழ்க்கை. யாக்கோவை போல யாக்கோபு எல்லா நாளும் அவர்களுடைய பெற்றோர்கள் கூடவே இருந்து என்ன செஞ்சார்? சஞ்சரித்து கொண்டிருந்தார். அதே மாதிரி யாக்கோவை போல வாழக்கூடிய தேவனோடு உறவாடுகிற பிள்ளைகளாய் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது இந்த ஏசாவை தேவன் வெறுத்தார். ஆனால் நம்ம என்ன செய்ய மாட்டார்? யாக்கோவை போல வாழும் பொழுது தேவன் யாக்கோவை சிநேகித்த தேவன் நம்மையும் என்ன செய்வார்? சிநேகத்திற்குள்ளாய் அவருடைய அன்பின் மூலமாய் அரவணைப்பின் மூலமாய் நம்ம என்ன செய்வார்? வழி நடத்துவார். நல்ல குணநலன்கள் இருந்தால் மாத்திரம் போதாது. வெளி வேஷத்திற்காக நல்லதை காண்பிப்பது போல இல்லாமல் உள்ளுக்குள்ளாக தேவனுக்குள்ளாக நான் எப்படி இருக்கிறேன் அப்படிங்கிறது என் மனசுக்கு தான் தெரியும். ஆண்டவருக்கும் எனக்குமான உறவு தான் முக்கியமோ ஒழிய மற்றவர்கள் பெருமைப்பட்டு கொள்ள வேண்டும், மற்றவர்கள் என்னை குறித்து பெரிய காரியமாய் பேச வேண்டும் என்பது யாரும் சிந்திக்கக்கூடாது. அப்படி தானே தேவன் அதான் ஏசா என்ன செஞ்சான்? அப்பா கிட்ட இருந்து எனக்கு ஆசீர்வாதம் வரணுங்கிறதுக்காக உடனே ஓடுறான். ஒருத்தர் ஒரு வேலையை நம்மகிட்ட சொல்லிட்டாங்க அப்படின்னா அவர் எனக்கு அவருக்கு முன்னால் நல்லவனாய் காண்பிப்பதற்காக செய்யக்கூடாது, முழு மனதோடு செய்ய ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவன் ஆசீர்வாதமாக என்ன செய்வார்? இந்த யாக்கோவை போல ஆசீர்வதித்து வழி நடத்துவார். அன்றைக்கு ஆபிரகாமிற்கு தேவன் வாக்கு கொடுக்கும்போது என்ன செஞ்சார்? வானத்து நட்சத்திரங்களைப் போல உன்னுடைய சந்ததியை பெருக செய்வேன், பூமியின் துகள்களைப் போல உன்னுடைய சந்ததி பெருகி இருக்கும் அப்படின்னு சொன்னார். என்னுடைய சந்ததி, நம்முடைய சந்ததி வாழ வேண்டும், அவர்கள் பெருக வேண்டும் என்று சொன்னால் ஏசாவை போல் அந்த பாவ வாழ்க்கை, ஏசாவை போல குணநலன்கள் இல்லாமல் நல்ல குணநலன்களை எடுத்துக்கொள்ளணும். ஏதாவது வேண்டாமோ அதெல்லாம் விட்டுவிட வேண்டும். சிம்சோனை போல தெரிந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் இப்போ ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே உமது நோக்கம் என்ன, உம்முடைய காரியம் என்ன, அதற்காக என்னை மாத்திரம் ஒப்பு கொடுக்க. இன்றைக்கு நாட்களில் பாவம் செய்கிறோம், நாளைக்கு இதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன என்பதை நாம் சிந்தித்து எல்லா நேரங்களிலும் ஆண்டவருக்குள்ளாக ஆண்டவருடைய வார்த்தை நம்மளுக்குள்ளாக இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த இடங்களிலிருந்து செல்லும் பொழுது தேவ ஆசீர்வாதமானது நம் மேலும் நம் குடும்பத்தின் மேலும் நம்மளுடைய தலைமுறைகளின் மேலும் தங்கியிருக்கும் என்பது தான் நிச்சயமாக இருக்கும். அப்படி தானே ஆண்டவர் கொடுத்த இந்த வார்த்தையின் மூலமாய் தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைகளின் மூலமாய் நாங்கள் ஏசாவின் மூலமாக கற்றுக்கொண்ட பாடங்கள், அவரிடத்தில் இருந்த குணநலன்கள், நல்ல குணநலன்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும், எங்களிடத்தில் வேண்டாத குணநலன்கள் இருந்தால் அதை விட்டுவிடவும் ஏசப்பா எங்கள் மேல் தயவாய் கிருபையாய் இரக்கம் பாராட்டுங்க. வருகிற நாட்கள் உங்களுக்கு யாக்கோவை போல ஒரு பிள்ளைகளாய் நாங்கள் எப்பொழுதும் என் தேவனுக்கு முன்பாக உம்முடைய சமூகத்தில் நல்ல பிள்ளைகளாய் ஜீவிக்கவும், ஆண்டவருடைய வார்த்தைகளை நாங்கள் பிறருக்கு கொடுத்து அதை பிரயோஜனமுள்ளதாக இருக்கவும் தேவன் எங்களை இந்த இடத்துல நிலைநிறுத்தி வைத்திருக்குங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேவன் தாமே ஒவ்வொருவரையும் குடும்பமாயும் தனித்தனியாகவும் பேர்வராயும் ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டுமாய் எங்கள் இரட்சகரும் மீட்பருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனை. ஆமென். ஒவ்வொருவரும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, ஏனோதானோ என்று வெள்ளிக்கிழமை வருகிறோம், ஆலயத்திலே கலந்து செய்துகிறோம், போகிறோம். அப்படி அல்ல பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்யக்கூடிய ஒரே ஒரு விண்ணப்பம் உண்டு. என்ன தெரியுமா? நம்முடைய இருதயத்தில் கை வைத்து நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே, என் வாழ்க்கையின் அடிவேர்களை சுத்தி செய்யும் சொல்லுவோமா? இந்த அடிவேர்கள் சுத்தம் செய்யப்பட்டால் இந்த மரத்தின் கிளைகள் அழகாக வெட்டி அழகாக புடமிடப்படும். ஒரு மரத்தின் கிளைகள் சுத்தகரிக்கப்பட்டால் அந்த மரம் மிகுந்த கனி கொடுக்கிற மரமாயிருக்கும் பிரியமானவர்களே. அதனால ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா, ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தின் அடிவேர்கள், என்னுடைய வாழ்க்கையின் அடிவேர்கள், என் வாழ்க்கையின் ஒவ்வொரு அடிவேர்களை நீர் சுத்தம் செய்யும் என்று சொல்லுவோமா? நீங்க பார்த்துருக்கீங்களா? இந்த செடிகளுக்கெல்லாம் கொஞ்ச நாள் ஆனோன்னா செடிகள்லாம் ட்ரை ஆயிரும். ஒரு நல்ல ஒரு தோட்டக்காரன், நல்ல ஒரு விவசாயி என்ன தெரியுமா செய்வான்? இல்லை வீட்டில் செடி வளர்க்குற ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க? அந்த பாட்டை உடைப்பாங்க, இல்லைன்னா அதை குத்தி அந்த ஹார்டான மண்ணெல்லாம் எடுத்து புது மண் போட்டு புது உரம் போட்டு முடிந்தால்
புதிய தொட்டியில வைப்பாங்க. வைக்கும் பொழுது என்ன ஆகும் தெரியுமா? அந்த செடியோ, பூச்செடியோ இல்லை கனி கொடுக்கிற செடியோ, அது மிகுந்த கனி கொடுக்கதா இருக்கும். நம்முடைய வாழ்க்கையும் அப்படித்தான் பிரியமானவர்களே. ஒருவேளை இருதயம் கேடுபாடை உள்ளதாக இருக்கலாம். இந்த ஒரு வாரம் நம்ம என்னென்ன செஞ்சோன்னு நினைச்சு பார்ப்போம். ஒருவேளை நாம் அந்த அடிவேர்களை கொத்தி நாம் இது பண்ணாம நம்முடைய அப்பாவிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது, அவர் ஒரு நல்ல விவசாயி போல் நம்முடைய வாழ்க்கையை அழகாக கொத்தி அழகாக செதுக்குவார் பிரியமானவர்களே. என அந்த தேவன் ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளு விலகிடா, ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடார். ஒரு தாய் தேற்றுவதுவோ என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவதுவோ என் நேசு தேற்றுவார். எங்களை நேசிக்கிற அருமையான அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனையின் தொடக்கம் மட்டும், இவ்வேளை மட்டும் எங்களோடு நீர் உறவாடின தயவுகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் மட்டும் எங்களை உமது உள்ளம் கைகளில் வைத்து எங்களை தாங்கிக் கொண்டிருக்கிற தயவுகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மறுபூமியிலே ஆண்டவரே, எத்தனையோ பிரயாசங்களுக்கு மத்தியிலே எங்கள் பிள்ளைகள் இந்த இடத்துல வந்து உம்மை அப்பா பிதாவே என்று துதிக்கிறார்களே. வேதனைகளோடு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் வாழ்க்கையிலே அவர்களுடைய குறைகளை நீ நிறைவாக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான மகள் லிஜோவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சுகவீனத்தில் அவரோடு கூட அந்த தயவுகளுக்காக ஆண்டவரே, யார் எனக்கு ஆறுதல் செய்வார் ஆண்டவரே. நீரே பரம தகப்பனாய், நீரே பரம வைத்தியராய், நீரே தாயும் தகப்பமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவளுக்கு கொடுத்த அந்த ஒரு நல்ல ஒரு சுகத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அருமையான ஹபீஸ்காய் நன்றி செலுத்துகிறோம். மகன் கொடுத்த புதிய வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். மகன் தினேஷ்காய் நன்றி செலுத்துகிறோம். மகன் இன்னும் எழுந்து பிரகாசிக்க நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அருமை மகன் செல்வின் கரங்களில் ஒப்படைக்கிற தகப்பனே, மகனை நீ முன் குறித்திருக்கிற ஒருவருடைய வாழ்க்கையை வீணாய் போவது உமக்கு பிரியம் அல்ல தேவனே. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். உமக்காய் ஊழியம் செய்த மகனுடைய மகன் ஆண்டவரே, அந்த குடும்பத்தை நீர் கண்ணு நோக்கி பாரும். பட்ட வேதனைகள் போதும் அப்பா, பிரயாசங்கள் போதும் ஆண்டவரே. மகன் துக்கி தழுதது போதும் தகப்பனே ஆண்டவரே. இனி துக்கமில்லை என்று நீர் அவனுக்கு ஒரு வாக்குகளை நீர் கொடுக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். திருமணத்துக்காய் காத்து கொண்டிருக்கிற எங்களுடைய சபையின் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஏற்ற வேளையில் ஏற்ற மணமக்களை நீர் கொடுக்க வேண்டுமாய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்ப்பஸ்திரீகளுக்காய் காத்து கொண்டிருக்கிற, கர்ப்பத்திற்காய் காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், கர்ப்பஸ்திரீகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்ப்பஸ்திரீகளை ஆசீர்வதியும். இந்த பிரசவ காலத்திலே நீர் அவர்களுக்கு போதுமானவராய் இருக்க வேண்டுமாய் நன்றி செலுத்துகிறோம். ஒருவேளை பெற்றோர்கள், உற்றோர்கள், உறவினர்கள் இங்கு இல்லை என்று வேதனைப்படுகின்ற பிள்ளைகள் மத்தியில் ஆண்டவரே, நீரே அவர்களுக்கு ஆறுதலும் தேர்தலுமாய் இருக்க வேண்டுமாய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பிள்ளை செல்வங்களுக்காய் ஏங்கிக் கொண்டிருக்கிற குடும்பத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஏற்ற வேளையில் ஆண்டவரே, அன்னாளை கடாட்சித்த தேவன் எங்களுடைய பிள்ளைகளையும், எங்களுடைய சகோதரிகள், எங்கள் பிள்ளைகளை நீர் கடாட்சிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆச்சா. எங்கள் வயதான பெற்றோர்களுக்காய் நன்றி செலுத்துகிறேன். தேசத்தில் இருக்கிற ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்திற்காய், எங்கள் உறவுகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அருமையான பிரதர் ராஜ்குமாருக்காய் செபிக்கிறோம். அவருடைய மகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஏற்ற வேளையிலே ஒரு நல்ல ஒரு துணையை நீர் கொடுக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். மகனுடைய இருதயத்தின் வாஞ்சைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்ற வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். சபைக்காய் உழைக்கிற, ஓடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் ஆராதனை கலந்து கொள்ளாமல் இருக்கிற, வேலை நிமித்தமாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதத்தை நாங்கள் பகிர்ந்தளிக்கிறோம் தகப்பனே. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் விசா பிரச்சனை, சாலரி காரியங்கள் ஒவ்வொன்றிலும் இருக்கிற எல்லா தடைகளையும் நீக்கி போட வேண்டுமாய் செபிக்கிறோம். நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம்.
இன்னும் ஆண்டவரை சபையை எழும்பி பிரகாசிக்கிற சபையா இந்த தேசத்தில், இந்த கோபார் பட்டத்தில் எழும்பி பிரகாசிக்கிற மலைமேல் உள்ள பட்டணமா இந்த சபை விளங்குன கிருபை செய்ய வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவருக்கு ஒருவர் நாங்கள் விட்டு கொடுத்து ஆண்டவரே, யாரும் என்னை விட மற்றவர் மேன்மையான, மற்றவர்களை காட்டிலும் நான் மேன்மையான அல்ல என்று ஒவ்வொருவரும் இருக்க கிருபை செய்ய வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. சபைக்காய் ஒவ்வொரு காரியங்களை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த இடத்தை சுற்றிலும் வேலை இடத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. அருமையான மகள் பிரபாவுக்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றியோடு சோத்திருக்கிறோம். மோகனுக்காய் நன்றி செலுத்துகிறோம், நன்றியோடு சோத்திருக்கிற பிள்ளைகளை நீர் முன் குறித்திருக்கிற, நன்றியோடு சோத்திருக்கிற. எல்லா பிரச்சனைகளிலும் நீர் அவரோடு கூட இருக்க வேண்டுமா செபிக்கிறோம். பிள்ளைகளின் இருதயத்தின் வாஞ்சைகளை நீர் நிறைவேற்ற வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு சோத்திருக்கிறோம். இன்னும் எத்தனையோ பிள்ளைகள் தங்கள் கணவன்மார்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வர வேண்டும் விரும்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவர். எங்கள் ஊரில் உள்ள ஒவ்வொரு இனப்பன ஜந்துக்கள், விசேஷமாக எங்கள் ஊரில் நடக்கிற ஒவ்வொரு ஊழியங்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம், நன்றியோடு சோதரிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக அந்த கிராமங்களில் நடக்கிற ஒவ்வொரு ஊழியங்களுக்காகவும் ஆண்டவரை ஒத்தாசை இல்லாமல் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும் இந்த நேரத்தில் நாங்கள் நினைவு கூறுகிறோம் தகப்பனே. நன்றியோடு சோதரிக்கிறோம், நன்றியோடு சோதரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, நீரே ஒவ்வொருவருக்கும் போதுமானவராக இருக்க வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தினத்திலும் ஆராதனையில் பாகம் எடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகள் எழும்பி பிரகாசிக்க நீர் உதவி செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம். இன்னும் அநேக ஆத்துமாக்கள் எழும்ப வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு வைராக்கியமாய் உழைக்க ஓட நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. சபையில் நடக்கிற ஒவ்வொரு பாகங்களையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டுமாய் செபிக்கிறோம். சண்டே கிளாஸ்க்காக, கொயர் மினிஸ்ட்ரிக்காக, யூத் மினிஸ்ட்ரிக்காக, உமன்ஸ் மினிஸ்ட்ரிக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வரும் நாட்களில் நடக்க போகிற அந்த பைபிள் குயிஸ்க்காக நன்றி செலுத்துறேன். இதுக்கான பிள்ளைகளை நீர் ஏற்படுத்த வேண்டுமா செபிக்கிற ஆண்டவரே. ஒவ்வொரு காரியங்களையும் சபையில் உள்ள ஒவ்வொரு மூப்பர்களையும் ஆசீர்வதித்தாப்பனே, ஒவ்வொருவர்களையும் ஆசீர்வதித்தோம். சபையில் தங்கியிருக்கிற குடும்பத்தினர் ஆசீர்வதித்தாப்பனே. விசேஷமாக அந்த மொத்த பில்டிங்கிலும் நடக்கிற ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் நீர் தேவையான பாதுகாப்பை நீர் கொடுக்க வேண்டுமா செபிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே, இந்த தேசத்திற்காக செபிக்கிறோம். நாங்கள் பிள்ளைக்கு வந்த இந்த தேசத்திற்காக, அதிகாரிகளுக்காக, ராஜாக்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. விசேஷமாக இந்த பில்டிங்கை நிர்வகித்து வரும் அதிகாரிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடமைஸ்தான ஓனர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இன்றும் ஆராதனை கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்தாப்பனே. சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்களுடைய உங்களுடைய ஆசீர்வாதம் பெரிதாய் இருக்க நீர் கிருபை செய்ய வேண்டுமா செபிக்கிறோம். வந்தவர்கள் விருதாய் திரும்பி செல்லாமல் உடைய மகிமையும் இந்த பிரசனத்தை எடுத்து சுமந்து கொண்டு ஒரு வாரம் முழுவதும் அவர்கள் அதை அனுபவித்து சுகித்திருக்க நீர் கிருபை செய்ய வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுக்கு ஒரு குறைவிலும் வராதபடி எங்கள் தேவன் எல்லாவற்றையும் வாழ்க்கையிலே நிறைவாக்குவார் என்கிற அந்த வைராக்கியத்தோடு நாங்கள் இருக்க நீர் கிருபை செய்ய வேண்டுமா செபிக்கிறோம். வேதனைகள், பாடுகள், இன்னல்கள் மத்தியில் இருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டுமா செபிக்கிறோம். சபையை மொத்தமாக கரத்தில் ஒப்படைக்கிறேன். காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் எங்கள் அன்பின் தகப்பனே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே வருஷ நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் வரும் வரை நம்மளோடு இருப்பதாக. ஆமென், ஆமென்.